நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தபோது நான் என்ன முனைப்போடு வந்தனோ அந்த முனைப்போட இத்தனை வயசு ஆனதுக்கப்புறம் இவ்வளோ நான் ஜெயிச்சதுக்கப்புறமும் நான் இருக்கேன் அப்படிங்கிறத இப்போ கலைத்தாய் உணர்ந்திருப்பாள்ல, அவள் என்ன இனிமேல் கைவிடவே மாட்டாள்ல அப்படின்னாரு. சொல்ல வந்து கூஸ் பம்ஸ் ஆகுது. விடாமுயற்சி. இந்த பேர் செலக்ட் பண்ணது திரு மகிழ் திருமேனியா, திரு அஜித் குமாரா? இது ஆக்சுவலாக இது வந்து வெளிப்படையாக சொல்கிறதுல எந்த தப்பும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பேரை சஜஸ்ட் பண்ணது அஜித் சார் தான். ஒரு மனிதன் தன்னுடைய உலகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் நடத்துகின்ற ஒரு போராட்டம் தான் விடாமுயற்சி. காலையில் எங்களுடைய படத்துக்கு வருவார், ராத்திரி குட் பேட் அக்லிக்கு போவார். இப்படி தொடர்ச்சியாக 7 to 10 days அவர் வந்து படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டார். விச் மீன்ஸ் எப்போ தூங்கியிருப்பார். இந்த திரைப்படம் கொஞ்சம் இப்போது பொங்கல் ஹாலிடேஸ் வர மாதிரி இருந்தது, அதுவும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு இல்லை? பண்டிகை நாளில் நம்ம படம் வரலன்னா என்ன, நம்ம படம் வெளிவர நாள் பண்டிகை நாளாக மாறும். படம் பார்த்து முடிச்சுட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மகிழ், திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் ஐ வாண்ட் டு மேக் அப்படின்னு. அவர் ஒரு டைட்டில் வேணான்னு தூக்கி போட்டார். தலைன்னெலாம் சொல்லாதீங்க, ஏகே அஜித் குமார், அஜித் இதை மட்டும் சொல்லுங்கன்னு ஒரு அறிக்கை ஒன்று வந்துச்சு. அதை பற்றி எப்போயாவது பேசியிருக்கீங்களா? அவருக்கு இது வேண்டான்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்தாரா? நீங்கள் திரு விஜயோடையும் படம் பண்ண வேண்டியவர் இல்லையா, அல்லது அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கா? வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாட்டின் முக்கியமான முகங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த திரை ஆளுமை அப்படிங்கிறது பல முகங்களை கொண்டவர். அடிப்படையில் திரைக்கலைஞர் அப்படின்னு சொல்லலாம், இயக்குனர், நடிகர், இன்னும் பல்வேறு முகங்களை கொண்டிருக்கக்கூடிய திரு மகிழ் திருமேனி அவர்கள். வணக்கம். வணக்கம். மகிழ் திருமேனி, அது என்ன இது பேர் காரணம் சொல்லுங்கள் முதல்ல, அப்புறம் விடாமுயற்சிக்கு போகலாம். கண்டிப்பாக. ஆக்சுவலாக தமிழில் பேர் வச்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான் எனக்கு. இந்த பேர் வந்து தமிழில் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு பேராகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு அவுடேட்டடாக இருக்கேன்ற உணர்வையும் ஏற்படுத்திடக்கூடாது. ஓரளவுக்கு இனிமையாக இருக்கணும், சொல்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று இருந்தது. ஸோ அதை உட்காந்து தேடி பார்த்து உருவாக்கின ஒரு பேர் தான் மகிழ் திருமேனி என்பது. அண்ட் நான் சைன் பண்ணுறதே ரொம்ப காலம் தமிழில் தான் சைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சில காரணங்களுக்காக இங்கிலீஷில் சைன் பண்ண சொன்னாங்க, இந்த பாஸ்போர்ட்டெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஐ டோன்ட் நோ வெதர் தட் இஸ் ட்ரூ, பட் அதுலேருந்து தான் இங்கிலீஷில் சைன் பண்ண ஆரம்பித்தேன். நான் மகிழ் திருமேனிங்கிற பேர் வந்து ஒரு தேடலுக்கு பின்னாடி ஒரு கதை இருந்த மாதிரியே திரைப்படங்களுக்கான படங்களுக்கும் தலைப்புகளை தேடுறதும் அப்படி இருக்கும். தடையற தாக்க, தடம், கழக தலைவன். எனக்கு வந்து ஒன்று கருத்து, எனக்கு படத்திற்கான பெயர் வந்து தமிழில் இருக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய நாட்டம் ஒன்று உண்டு. ரெண்டாவது அந்த கதைக்கு வந்து பொருத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது நேச்சுரலி. சரி, தமிழ் படம் தானே பண்ணுறோம், தமிழர்களுக்காக தானே படம் பண்ணுறோம். ஸோ தமிழில் பேர் வைக்கணும். இன்ஃபேக்ட் என்னுடைய முக்கிய கதாபாத்திரங்களுடைய பேர்கள் கூட, அது ஹீரோவாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் ஹீரோக்கு தமிழ்லேயே பேர் வைக்கணுங்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் ஒன்று உண்டு. பேர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு தேடுவாங்க இயக்குனர்கள். நான் பார்த்துருக்கேன், ஒரு காவல்துறை அதிகாரினா அந்த நேம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும் சொல்கிறதுக்கு அப்படின்னு. ஆனால் தமிழில் இருக்கணுன்ற தேடலோடையே இருந்தீங்களா? கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஏதாவது அப்படி தேடுறதுக்கு காலம் ஆகிட்டே இருந்துச்சா? ஒரு கதாபாத்திரத்துக்கு நல்ல பேர் சிக்கலை அப்படின்லாம் யோசிச்சு? இல்லை, நான் ஏற்கனவே அது கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருப்பேன். ஓகே ஓகே. ஸோ ஹீரோக்கான பேர்கள், ஹீரோயின்ஸ்களுக்கான பேர்கள் அது இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஹீரோக்கான பேர் பெரும்பாலும் நான் வந்து தமிழில் தான் வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய படங்களை பொறுத்த வரைக்கும். திரு ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிரஷன் ஸ்டாக்கில் வச்சுருப்பேன்னாரு, நீங்கள் பெயர்களை ஸ்டாக்கில் வச்சுருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லா நடிகர்களுமே இந்த மாதிரி சில ஸ்டாக் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ தட்ஸ் அ வெரி நேச்சுரல் அண்ட் காமன் திங் அமாங் ஆர்டிஸ்ட்ஸ். அதுவும் பேசலாம், உங்கள் அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி விடாமுயற்சி, இந்த பேர்லேயும் ஒரு மீனிங் இருக்குது, அது நேரடியாக சொல்லிடுது விடாமுயற்சி அப்படிங்கிறதுல. இந்த பேர் செலக்ட் பண்ணது திரு மகிழ் திருமேனியா,
திரு அஜித் குமாரா? ஏன்னா அவருடைய திரைப்படங்களுடைய பெயர்கள் பாணியாக ஒன்று இருக்கிறதா எனக்கு படுது. அது துணிவாக இருக்கலாம், அல்லது அதுக்கு முந்தைய அவருடைய திரைப்படங்களாக இருக்கலாம். வலிமை, அவர் ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கும், விடாமுயற்சி, என்னோட விடாமுயற்சி இது அப்படின்னு சொல்கிறாரா? அல்லது திரு மகிழ் திருமேனி அவருடைய தொடர்ச்சியாக தடமோ தடையற தாக்க அந்த மாதிரியான கழக தலைவன் வரைக்குமான அதனுடைய தொடர்ச்சி அது? இது ஆக்சுவலாக இது வந்து வெளிப்படையாக சொல்கிறதுல எந்த தப்பும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பேரை சஜஸ்ட் பண்ணது அஜித் சார் தான். இன்ஃபேக்ட் நான் ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்கிறதா இருந்தால், சார் வந்து இந்த பேரை சொல்லும்போது எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு தயக்கம் ஒன்று இருந்தது. கொஞ்சம் பிளாண்டாக இருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், ஆஸ் த டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம் நான் சொல்கிறேன், இதை காட்டிலும் ஒரு பொருத்தமான ஒரு பேரை வந்து உட்காந்து யோசிச்சிருந்தாலும் நம்மளால் தேடி கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. தட்ஸ் த ஃபேக்ட். 2 காரணங்கள் கார்த்தி. ஒன்று, இந்த படம் சம்மந்தப்பட்ட புறக்காரணங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த படம் வந்து நாங்கள் ஆரம்பித்த காலகட்டம், அதுக்கப்புறம் நாங்கள் சந்தித்த சில சவால்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிளைமேட்டு, இந்த மாதிரி எல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ஒரு பிரச்சனை நடக்கும்போதும் அஜித் சார் வந்து சொல்லக்கூடிய ஒரு வாசகம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு வாசகம். அவர் சொல்லுவார், இந்த படத்துடைய தலைப்பு ரொம்ப பவர்ஃபுல்லானது, சில வார்த்தைகளுக்கு அந்த ஒரு வீரியம் உண்டு அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு அவர் ஒரு உதாரணமும் சொன்னார். லேட் 70s பத்ரகாளின்னு ஒரு படம் வந்தது. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம்ஸும் கூட. அந்த படத்தினுடைய கதாநாயகி படப்பிடிப்பு முடிகின்ற தருவாயில், ஆக்சுவலாக முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு விமான விபத்தில் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒரு டூப்பை வச்சு தான் அவங்க வந்து அந்த படத்தை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளானாங்க. இதை வந்து அவர் ஒரு உதாரணமாக சொல்லுவார். சில தலைப்புகளுக்கு அந்த ஒரு ஆற்றல் உண்டு அப்படின்னுவார். இந்த மாதிரி வேறு சில தலைப்புகளையும் சொல்லியிருக்கார் அவர். ஸோ இதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வீரியம் மிக்க தலைப்பு தான் விடாமுயற்சி என்பதும், இந்த தலைப்பு நம்மளை சோதிக்குது அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். இந்த தலைப்பு நம்மளை சோதிக்குது, இந்த தலைப்பு நம்மக்கிட்ட கேட்குது, என்ன தலைப்பாக வச்சுக்கொள்கின்ற ஒரு தகுதி உங்களுக்கு இருக்குது, ஐ யூ வர்த் இட் அப்படின்னு கேட்குது. ஸோ வி ஹாவ் டு ஷோ, நம்ம இன்னும் ரெட்ட மடங்கா நம்மளுடைய முனைப்பையும் வேலையையும் நம்மளுடைய எனர்ஜியும் செலவழித்து, ஆமாம் வி ஆர் வர்த்தி ஆஃப் யூ அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இதை விட வேறு என்ன இன்ஸ்பைரிங்காக இருக்க முடியும் சொல்லுங்கள். ஸோ இப்படி புறக்காரணங்கள் ரீதியாக பார்த்தாலும் இந்த தலைப்பு ரொம்ப பொருத்தமானது. படத்தினுடைய கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் விடாமுயற்சி என்பது மிக பொருத்தமான ஒரு தலைப்பு. ஏன்னா ஒரு மனிதன் தன்னுடைய உலகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய அந்த சின்ன உலகத்தை, தன்னுடைய அந்த ப்ரைவேட் உலகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் நடத்துகின்ற ஒரு போராட்டம் தான் விடாமுயற்சி என்பது. இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இயல்பான கால அளவு இல்லை, ரொம்ப கொஞ்சம் படப்பிடிப்புக்கான காலம் அதிகமாகிடுச்சு, நிறைய தடைகள். நீங்கள் சொன்ன மாதிரி கிளைமேட் ஒரு பெரிய ரீசனாக இருக்குது, வெவ்வேறு ரீசன்ஸ். அந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன உங்களுக்குள்ள உரையாடல் இருந்துச்சு? அது வந்து இந்த நம்ம எஸ்டிமேட்டட் டைமை விட, ஏன்னா உங்களுக்கும் என்கேஜ்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், அவருக்கும் என்கேஜ்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், அடுத்த படங்கள் அப்படின்ற விஷயங்கள் நடக்கும்போது அதை எப்படி கையாண்டீங்க? இதுக்கு ஆக்சுவலாக நான் வந்து ஒரு முழுமையான ஒரு ஆன்சர் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆஸ்ட் மீ திஸ். நான் இதுக்கான பதிலை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ வாண்ட் டு புட் இட் ஆன் ரெக்கார்ட். இந்த படத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஓடிடுச்சு என்பது தெரிஞ்ச கதை தான், எல்லாருக்கும் தெரியும். வெளியே எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தை 2 வருஷமாக நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பொது அபிப்பிராயம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்துக்கான படப்பிடிப்பு நாட்களுடைய கணக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மொத்தமே 121 நாள் தான் ஷூட் நடத்தினோம். 121 நாள் தான் படப்பிடிப்பு நடந்தது. இது இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஏலிஸ்டர்னு முன்னணி கதாநாயகனுடைய, இன்றைய காலகட்டத்தில் ஒரு முன்னணி கதாநாயகனுடைய படங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு எண்ணிக்கை. இன்ஃபேக்ட் குறைச்சலான எண்ணிக்கை தான். கிளைமேட் பிரச்சனைகளை பற்றி சொன்னீங்க. இந்த படத்தில் பணியாற்றின எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இபி அவரே ஒரு தடவை அவங்களுடைய மீட்டிங்லேயே சொன்னார், கிளைமேட் காரணங்களால் ஏறக்குறைய 12 நாட்கள் வீணாக போச்சு அப்படின்னு சொன்னார். 12 நாட்கள். அவர் வந்து ஒரு இபி வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையாக சொல்கிறாருன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் ஹி வாஸ் ரிப்போர்ட்டிங் டு ஹிஸ் டீம். ஸோ உண்மையான கணக்குன்னு ஒன்று இருக்கும்ல,
அதெல்லாம் இங்கே வெளிப்படையாக நான் பேசணும்னு நான் அவசியம் இல்லை. பட் 121 நாள் மட்டுமே, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் டிலேஸ், இந்த கிளைமேட் விஷயங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு கழிச்சு கட்டி பார்த்தாலும் 121 நாட்கள் மட்டுமே ஷூட் பண்ணோம். இதில் வந்து பாடல்கள், ஸ்டண்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 68 நாள் மட்டுமே படத்திற்கான சீன்களுக்கான ஷூட் நடந்தது. ஸோ இதை நான் தெளிவுபடுத்தணும். மொத்தமாகவே 121 நாள் தான். ஒட்டு மொத்தமாகவே 121 நாள். அதில் 10 நாள் கிட்ட நம்ம அந்த ரொம்ப டீட்டெயில்டாக கணக்கு போக வேணாம். ஸோ பாடல்கள், ஸ்டண்ட்டு இது ரெண்டையும் நம்ம ஒதுக்கிட்டு பார்த்தோம்னா 68 நாள் தான் ஷூட் நடந்தது ஃபார் சீன்ஸ். இது ஆக்சுவலாக இது சொல்கிறது, இதை தான் நான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து இவ்வளோ உடச்சி நான் பேசுகிறேன். ஏன்னா வெளியே வந்து என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா, சரி இந்த 2 வருஷமுமே ஷூட் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது. அது கிடையாது. அவங்க கணக்கில் பார்த்தா கிட்டத்தட்ட 750 நாட்கள். நம்ம வந்து 121 நாள் தான் மொத்தத்துக்கு. அவ்வளோதான். ஏன்னா இது வந்து பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணுறேன் நான். ஏன்னா எனக்கு மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், இந்த தாமதம்லாம் நடக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் கிளைமேட். அசர்பைஜான் வரலாற்றிலேயே இல்லாத அளவு ஒரு பனிப்பொழிவு நடந்தது அந்த வருஷம். பொதுவாக அசர்பைஜானில் வந்து 2 நாளைக்கு மேலே பனி பெய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த பாக்கு மாதிரி சிட்டி ஏரியாஸில் இருக்காது, ரொம்ப இன்டீரியர்ஸில் தான் இருக்கோம் நாங்கள். ஆனால் நாங்கள் போன அந்த வருஷம் பனிப்பொழிவு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. அண்ட் ரெண்டாவது அங்கே வந்து வெதர் வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வந்து வெயில் பயங்கரமாக கொளுத்தி அடிக்கும், நம்ம ஊரை காட்டிலும் மோசமாக. அக்டோபருக்கு மேலே அது மாற ஆரம்பிக்கும். இது எங்கள் யாருக்குமே தெரியாது. நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அங்கே போனால் லண்டன் வெதர் வந்து அன்பிரடிக்டபிள்னு சொல்லுவாங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறும்னு சொல்லுவாங்க. அதை காட்டிலும் அன்பிரடிக்டபிளாக இருந்தது அசர்பைஜானில் இருந்த வெதர். நாங்கள் பாக்குவில் ஷூட் பண்ணதை காட்டிலும் நாங்கள் வந்து அந்த இன்டீரியர்ஸில் தான் நிறைய ஷூட் பண்ணோம். இன்டீரியர் அந்த பார்டர் ஏரியாஸ் இந்த மாதிரியான இடங்களில் தான். வெளிச்சம் வரதே ஒரு 8 மணி 8:30 மணிக்கு தான் வரும். 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் போயிடும். டே டைம் ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் ஒரு நாள் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு 3 மணிக்கு போச்சு லைட்டு. இடையில மழை பெய்யும். அப்போலாம் நாங்கள் சும்மா தான் உட்காந்துருக்க வேண்டி வரும். இவ்வளோ தாமதங்களையும் சேர்த்து தான் அது 121 நாள்னு நாங்கள் முடித்தோம். ஸோ இந்த மாதிரியான நேரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது தான் சார் வந்து அஜித் சார் வந்து இந்த விஷயத்த சொன்னார் ஒரு நாள். இதை தொடர்ச்சியாகவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சவால் நடந்துக்கிட்டே இருந்தது. ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு சவால், ஒரு சேலஞ்சு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போல்லாம் அவர் இதுதான் சொல்லுவார். ஹீஸ் அ வெரி மோட்டிவேட்டிங் இன்ஸ்பிரேஷனல் கேரக்டர். அவருடைய படத்தின் தலைப்புகள் இப்போ நீங்களே மென்ஷன் பண்ணும்போது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. துணிவு, விடாமுயற்சி, அதுக்கு முன்னாடி அவர் பண்ணின வலிமை, நேர்கொண்ட பார்வை. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவருடைய படத்தலைப்புகளே ஒரு மெசேஜை கன்வே பண்ணுதுன்னு. அது 100க்கு 100 உண்மை. ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற ஒருத்தர், அல்லது ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன், ஒரு கலீகாக ஒரு திரைப்படத்தை ஒன்றா பயணிக்கும் போது நமக்கான ஒரு பாசிட்டிவிட்டியும் சேர்த்து கொடுக்குறாரு. அப்படி கண்டிப்பாக இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித். இதை வந்து நான் வந்து சும்மா ஒரு சடங்கிற்காகவோ இதை வந்து ஒரு சாங்கியத்துக்காகவோ நான் சொல்லலை. இட் வாஸ் அன் அப்சல்யூட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித். ஏன்னா அவர் அரவணைச்சு செல்லுவார், எல்லாரையும் அரவணைச்சு செல்வார். அண்ட் அவருக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் பெரும்பாலும் சொல்யூஷனாக தான் இருந்திருக்காரு தவிர அவர் வந்து எந்த விதத்தில் இந்த படத்துக்கு வந்து ஒரு இடர்பாடாக இருந்ததில்லை. இன்ஃபேக்ட் இடர்பாடுகள் மற்ற வடிவங்களில் வரும்போதெல்லாம் அவர் தான் முன்னின்று அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாங்கிறத யோசிப்பார். ஏதாவது சொல்யூஷன் அப்படி இல்லை, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு டே நாங்கள் அதை வந்து இப்படி சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி இருக்கா? ஏன்னா இது வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சில நேரம் எனக்கு தோணியிருக்கு, நான் என்ன இப்படிலாம் இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க இதை, இவ்வளோ நாள் இந்த படப்பிடிப்பு போகுது அப்படின்லாம் வந்து வெளியிலேருந்து சொல்லும்போது அதுக்கான ரியல் ரீசன்ஸ் ஒன்று இருக்கும். அப்போ அன்னெசரியாக இந்த ப்ளேம் இந்த இதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும்னு ஒரு பக்கம் நமக்கு வந்து ஒரு கிரியேட்டராக டெஃபினட்டாக அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? அவர் ஏதாவது அதுக்கான ஒரு இதை கொடுக்குறாரான்னு கேட்டு 2 விஷயம் கருத்து. ஒன்று, இனிஷியலாக நான் உண்மையிலே அப்செட் ஆனேன். ஏன்னா வெளியே சில பேர் வந்து தொடர்ச்சியாக அதை வந்து பேச ஆரம்பித்தாங்க. அண்ட் ப்ளேம் வந்து தூக்கி அப்படியே என் மேலே போட ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து படத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத நபர்கள். ஆனால் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி இவங்க பேச ஆரம்பித்த போது நான் வந்து அப்செட் ஆனேன். இப்போ உங்களை பற்றி யாராவது ஒரு அவதூறையோ இல்லை ஒரு பொய்யையோ சொல்லும் போது உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுமோ அந்த உணர்வு எனக்கு ஏற்பட தான் செஞ்சது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுக்கெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டோம், இதுக்கெல்லாம் வந்து நம்ம எதிர்வினை ஆற்றிக்கிட்டோம், இதுக்கெல்லாம் நம்ம கோவப்படுறதே கூட அர்த்தமற்றது. பிகாஸ் தே ஆர் நாட் வொர்த் இட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது ஒரு சைடு. சார்கிட்ட இதை பற்றி நான் சொல்லும்போது சார் அதுதான் சொன்னார், மகிழ் இதுக்கெல்லாம் தயாராகிருங்க, திஸ் இஸ் வாட் தே வில் டூ. நெகட்டிவிட்டி நிறையா வரும்,
இதை நான் பார்க்காதது கிடையாது. நான் நிறைய பார்த்து தான் இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்கேன். ஸோ உங்கள் வேலையை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, இந்த படம் பேசும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. டைட்டில்ஸ் பற்றி பேசணும். அதாவது உங்கள் பேர், படங்களுக்கான தலைப்பு, திரு அஜித்குமார் அவர்களுடைய படங்களுக்கான தலைப்புன்னு ஒன்று சொல்லி அவர் ஒரு டைட்டில் வேணான்னு தூக்கி போட்டார். தலைன்னெலாம் சொல்லாதீங்க, ஏகே அஜித்குமார், அஜித் இதை மட்டும் சொல்லுங்கன்னு ஒரு அறிக்கை ஒன்று வந்துச்சு. அதை பற்றி எப்போயாவது பேசியிருக்கீங்களா? அவருக்கு இது வேண்டான்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்தாரா? ஒரு டைட்டிலோ இல்லைனா ஒரு செலிப்ரிட்டிவாக அப்படி சொல்கிறதுலாம் வேண்டாம், ஒரு சிம்பிளாக என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணி அதில் இருந்ததாக இருந்துச்சு. பொதுவாகவே இந்த மாதிரி அடைமொழிகள், இந்த மாதிரியான ஒரு 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 பில்டப்பு, இது எதுலேயுமே நாட்டம் இல்லாத ஒரு மனுஷன். நான் ஒன்று பொதுவாக ஒன்று சொல்கிறேன் கார்த்தி. இப்போது நமக்குன்னு சில நமக்குன்னு வாழ்க்கையில் சில ஐகான்ஸ் இருப்பாங்க, சில ஹீரோஸ் இருப்பாங்க இல்லையா? 199 தடவை இவங்களை தூரத்துலேருந்து நம்ம பார்க்குற வரைக்கும் தான் அது அழகு. நம்ம கிட்ட போய் நிற்கும்போது தான் நம்ம நினச்சது ஒன்றா இருக்குது, பொது பிம்பம் ஒன்றா இருக்குது, ரியாலிட்டி வேறு விதமாக இருக்குது அப்படின்னு. தெர் இஸ் நோ ரியல் ஹீரோ டு ஹிஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அருகிலிருந்து பார்க்கின்ற ஒரு மனிதனுக்கு ஹீரோன்னு எவனுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை வந்து என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியும். அண்ட் ஐ ஹவ் நோ நீட் டு ஃப்ளாட்டர் அஜித் சார். சரியா? பொது பிம்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்னவா இருக்காரோ, ஒரு ட்ரூத்ஃபுல்லான, ஜென்டிலான, கைண்டான, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையை அவருடைய டேர்ம்ஸில் வாழணும்னு ஆசைப்படுகின்ற ஒரு மனிதராக தான் அவருடைய பொது புத்திலையும் இருக்கார், நிஜ வாழ்க்கையிலையும் இருக்கார். அது பலமுறை வெளியிலேருந்து நானே உணர்ந்திருக்கோம், நிறைய பேர் உணர்ந்திருக்கிறோம். ஒரு பொதுவாக திரைப்பிரபலங்களுக்கு இல்லைனா ஒரு ஸ்டார்டம் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், அல்லது வேறு சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு உலகத்தில் இருப்பார். அவர் இங்கே ஒன்று நடந்துகிட்ருக்கும், அவருடைய திரைப்படங்கள் தான் இங்கே கொண்டாடிட்டு இருப்பாங்க, அல்லது வேற ஒன்று நடந்துட்டுருக்கும். அவர் அதுக்கு தொடர்பே இல்லாமல் வேறு இடத்துல. நான் இதுக்கு ஒன்று சொல்லவா? ஒரு 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 சம்பவத்தை நான் சொல்கிறேன். நான் இதை பற்றி ஆக்சுவலாக சுரேஷ் சந்திரா சார்கிட்ட கூட பேசினேன். பொதுவாக வந்து யார் நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு விவாதங்கள் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? எனக்கு ரொம்ப மனசுக்கு தொட்ட ஒரு விஷயம் ஒன்று. ஒரு தடவை அவர் வந்து அவருடைய ஃபோட்டோ ஒன்று அனுப்புகிறார். அப்போ அவர் வந்து ஒரு பைக் ரைடு போயிருந்தார். அவர் பைக் ரைடு போனபோது எங்கெங்கே கடைகள் இருக்கோ அந்தந்த கடைகளில் தான் அவர் சாப்பிடுவார். சரியா? அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பைக் ரைடு போகும்போது என்ன மாதிரியான ரோட்ஸை நீங்கள் கடந்து போக வேண்டியிருக்கணும் உங்களுக்கே தெரியும். சிற்றூர்கள், சாலை வசதிகள் இல்லாத ஊர்கள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய வந்து சிற்றுண்டி சாலைகள்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான கடைகளில் தான் அவர் சாப்பிடுவார். ஒரு ஃபோட்டோ எனக்கு அனுப்புகிறாரு. அந்த ஃபோட்டோவில் ரோட்டு ஓரமாக, சரியா, ஒரு மூட்டை, அது என்னன்னு சரியா தெரியல, சம் பண்டில், அதை தலைக்கு வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஓகே. அண்ட் இமேஜின், கோடிக்கணக்கான ரசிகர்கள் உடைய ஒரு மனிதர். ஓகே. அவருடைய கால்ஷீட்டுக்காக எனக்கு எத்தனை பேர், இயக்குனர்கள் முதற்கொண்டு தயாரிப்பாளர்கள் வரைக்கும் எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் எதை பற்றியும் கவலைப்படாமல், தன்னுடைய புகழை பற்றி கவலைப்படாமல் அந்த மாதிரி படுத்துட்டு இருந்தார். இது வந்து அவருடைய நிஜ சுபாவம். அது இட் இஸ் நாட் தட் ஹி டஸ் நாட் ரெஸ்பெக்ட் ஹிஸ் ஒர்க், ஹி ரெஸ்பெக்ட்ஸ் ஹிஸ் ஒர்க் அ லாட். நான் இன்னொரு சம்பவம் ஒன்று சொல்லிடுறேன் கார்த்திக், பிஃபோர் ஐ ஃபர்கெட். நீங்கள் கேட்டீங்க இந்த சொல்யூஷனாக அவர் எந்த விதத்தில் இருந்தார், ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொல்ல முடியுமான்னு. அதுக்கான ஒரு பதிலாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த படம் வந்து ஒரு குவிக் டேர்ம் ஃபில்மாக தான் இதை நாங்கள் தொடங்கினதே. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஷூட் வந்து 23 அக்டோபரில் தான் நாங்கள் வந்து ஷூட்டை தொடங்குகிறோம், இஃப் மை மெமரி சர்வ்ஸ் மீ ரைட். எங்களுடைய எண்ணம் என்னென்னா, பை ஜான் எண்டு நாங்கள் வந்து ஷூட்டை முடிச்சுட்டு மே மாதம், அதாவது போன மே மாதம் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் எங்களுடைய பிளான். ஐதர் ஆன் சர்ஸ் பர்த்டே ஆர் தமிழ் நியூ இயர், சம்வேர். ஒரு குவிக் டேர்ம் ஃபில்ம். பட் பிகாஸ் ஆஃப் தீஸ் கிளைமேட் கண்டிஷன்ஸ் ஐ டோல்ட் யூ அபவுட், படத்தினுடைய படப்பிடிப்பு தாமதமாகிட்டே போகுது. அது தாமதமாக அவரும் காத்துகிட்டே இருக்கார். ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு. இதுக்கிடையில் அவர் வந்து குட் பேட் அக்லிக்கும் டேட்ஸ் கொடுத்துருந்தார், இன்னொரு பட தயாரிப்பு நிறுவனம் டேட்ஸ் கொடுத்துருந்தார். ஆனால் அந்த வருஷ கடைசியில் அவர் ரேஸ்க்கு போகணுங்கிறதுக்கான ஏற்பாடுகளும் அவர் பண்ணியிருந்தார். ப்ரீ பிளான்டு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை, ரேஸுனால் நீங்கள் மற்ற ரேஸஸுடைய டேட்ஸ் முதற்கொண்டு கம்மி, இது எல்லாமே இருக்குது. இல்லை, அதில் கலந்துக்கணுன்ற முடிவு எடுத்துட்டார். முடிவு எடுத்துட்டு எங்கள் கிட்டலாம் சொன்னார், இந்த மாதிரி நான் போக போகிறேன் அப்படின்னு. எங்களுடைய படப்பிடிப்பு தாமதமாயிட்டே வருது.
ஏப்ரலில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து ஏப்ரல் மேல ரிலீஸ் ஆக வேண்டிய படம் படப்பிடிப்பே முடியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு. அவர் குட் பேட் அக்லி படப்பிடிக்க போக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. அவர் போகிறார். அதுக்கப்புறம் 2 படமும் சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்குது. ரேஸுக்கான டேட் வந்துருச்சு. அப்போ அவர் ஒரு காரியம் பண்ணார். நான் சொன்னல அவர் சொல்யூஷனாக இருப்பார் அப்படின்னு. யூ நோ வாட் ஹி டெட். இந்த 2 படங்களுடைய படப்பிடிப்பையும் ஒரே நேரத்தில் நடத்தினார். சரி, விச் மீன்ஸ் காலையில் எங்களுடைய படத்துக்கு வருவார், ராத்திரி குட் பேட் அக்லிக்கு போவார். இப்படி தொடர்ச்சியாக 7 to 10 days அவர் வந்து படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டார். விச் மீன்ஸ் எப்போ தூங்கியிருப்பார். 9 to 6 எங்கள் படம், 6லேருந்து கிளம்பி அங்கே போயிடுவார். அங்கே விடிய விடிய ஷூட்டு நடக்கும். எங்களுடைய லொக்கேஷன்லேருந்து அடுத்த லொக்கேஷனை கிளம்பி போகிறார் பார்த்தீங்களா, அதுதான் அவர் தூங்கக்கூடிய காலகட்டம். அவர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க, கொஞ்சம் எனக்கு வந்து டைம் கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தயாரிப்பு நிறுவனம் லைக்காவும் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் அப்படி சொல்லலை. ஏன்னா அவருடைய கமிட்மெண்ட்ஸ் என்னன்னு அவருக்கு தெரியும். விதவுட் ஸ்லீப் அண்ட் இங்கேயும் ஸ்டண்ட்டு அங்கேயும் ஸ்டண்ட். இந்த 7 நாட்கள் ஸ்டண்ட் சீன்ஸ். ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெடிகேஷன். ஃபிசிக்கலி டிமாண்டிங் டயரிங் ஷூட்ஸ். ரேஸ் இல்லை அது மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சிக்க முடியுது. அவருடைய ஆகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்குது. ஸோ ஒரு கிரியேட்டராக என்னைக்காவது உங்களுக்குலாம் தோணியிருக்கா, இவர் நம்ம படம் இருக்கே, இவர் ரேஸும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, ஏன்னா அது வந்து இட் இன்வால்வ்ஸ் ஆல் தி இது அன்எக்ஸ்பெக்டட் இதெல்லாமும் இருக்கலாம் அப்படின்னா, அது வந்து ஏதாவது அப்படி தோணக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அவர் கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு ஏற்கனவே அவர் சொல்லிட்டார் இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்றது. 2வது கண்கூட நாங்கள் பார்க்க ஒரு மனுஷன் வந்து அதுக்கான மெனக்கெடுதலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். யூனோ ஹவ் ஓல்ட் இஸ். ஓகே, அண்ட் அவருக்கு வந்து சில இஷ்யூஸ் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சில இஷ்யூஸும் இருக்குது ஃபிசிக்கலாக. அதையெல்லாம் தாண்டி இன்ஃபேக்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணினாங்க, உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அவருடைய டாக்டர்ஸ் என்கிட்டே சொன்னாங்க, ரொம்ப இன்டென்ஸான ஸ்டன்ட் சீக்வன்சஸ்லாம் கொடுக்காதீங்க, ஹி நீட்ஸ் ரெஸ்ட், ஹி நீட்ஸ் ஸ்லீப் அட்லீஸ்ட் ஃபார் 6 to 10 months அப்படின்னாலாம் சொன்னாங்க. அந்த அட்வைஸ் எல்லாம் புறந்தள்ளிட்டு தான் அவர் வந்து 2 ஷூட்டுக்கும் டே அண்ட் நைட். ஸோ அது வந்து அந்த சர்ஜரி நடக்கும்போதே எங்கள் டாக்டர் சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கழித்து தான் இந்த படப்பிடிப்புலாம் நடக்குது. அப்போது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் டாக்டர்ஸ் அட்வைஸையும் மீறி தான் அவர் கலந்துக்கிட்டார். கலந்து முடிச்சுட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் எல்லாம் சொன்னோம், சார் வேணாம், இப்படி எக்ஸர்ட் பண்ணாதீங்க அவங்கள, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, பிகாஸ் they were also ready. இதில் வந்து நான் ரெக்கார்டில் சொல்ல தான் வேணும், they were also ready. ஏன்னா ஒரு மனுஷர் இப்படி வந்து ஒர்க் பண்ணுறது வந்து யாருக்குமே வந்து தயக்கமாக தான் இருந்தது. அப்போது அவர் மட்டும் தான் கேட்கல, அவர் அதை நடத்தி முடிச்சுட்டு என்று சொல்கிறார் ஒரு நாள், மகிழ், நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தபோது நான் என்ன முனைப்போடு வந்தனோ அந்த முனைப்போட இத்தனை வயசு ஆனதுக்கப்புறம், இவ்வளோ நான் ஜெயிச்சதுக்கப்புறமும் நான் இருக்கேன் அப்படிங்கிறத இப்போ கலைத்தாய் உணர்ந்திருப்பாள்ல, அவள் என்ன இனிமேல் கைவிடவே மாட்டாள்ல அப்படின்னாரு. சொல்லும் வந்து கூஸ் பம்ஸ் ஆகுது. எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, நான் திரு அஜித் குமாரோட உட்காந்து பேசுகிறேன்னு தோணுச்சு. கிட்டத்தட்ட அவரோட மேனரிசம் மகிழ் அப்படின்னு அவர் என்ன மாதிரி சொல்லுவாரோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. தேங்க்யூ. ஸோ அவருடைய கதாபாத்திர பேர் என்ன விடாமுயற்சியில்? அவருடைய கதாபாத்திரத்துடைய பேர் வந்து அர்ஜுன். சரியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய எல்லா படங்களுக்கும் தமிழ் பேர் தான் வைப்பேன் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். இதில் அர்ஜுன் வச்சதுக்கு ஒரு சென்டிமெண்டல் ரீசன் நான் கேட்டேன். தெரியும், நீங்கள் அங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஒரு சென்டிமெண்டல் ரீசன் இருந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று உண்டு. அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து அர்ஜுன் சார் ரொம்ப பொருத்தமாக இருப்பார் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தோணின ஒரு விஷயம். என் சாருமே அதுக்கு வந்து உடன்பட்டார். அண்ட் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அர்ஜுன் சார் அண்ட் அஜித் சார் ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அர்ஜுன் சார்கிட்ட வந்து டேட் கேட்கலான்னு முடிவு பண்ணி நாங்கள் வந்து அவரை தொடர்பு கொண்ட போது, அவர் வந்து அவருடைய சொந்த தயாரிப்பில் ஒரு படம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தார், நடித்து இயக்கிக்கிட்டு இருந்தார். அந்த படமும் இப்போ தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அவரால் உடனடியாக டேட்ஸ் ஒதுக்க முடியல. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து அவரால் வர முடியாதுன்னே எங்கள் எல்லாருக்குமே தோணிருச்சு. அஜித் சாருக்குமே வந்து சரி ஓகே, பட் நாங்கள் எல்லாருமே அவரை மிஸ் பண்ணினோம்.
இந்த கதாபாத்திரத்தில் அவர் நடித்தா ரொம்ப நல்லா இருக்குமே, கிடைக்காம பிடிச்சது. ஸோ ஆஸ் அ ஹோமேஜ். ஓகே. ஆனால் நீங்கள் வேற ஒரு இடத்துல அதை காம்பன்சேட் பண்ணிட்டீங்க, கயல். எஸ். எனக்கு அதில் சரி ஹீரோயின் பேராக தமிழில் இருந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஐம் ரியலி சர்ப்ரைஸ் தட் யூ நோ ஆல் திஸ் கார்த்தி, சீரியஸ்லி. அண்ட் இட் டச்சஸ் மீ அலாட். எக்ஸாமுக்கு வர்றோம் உங்ககிட்ட. நான் தான் உங்களுடைய ஃபேன். நான் சீரியஸ்லி ஐ எம் a big admirer of you. தேங்க்யூ. ஸோ கயலுக்கும் இதில் ஒரு முக்கியமான ரோல் அப்படி இருக்க மாதிரி இருக்கா? த்ரிஷா அவர்களுடைய ரோல் அது. ஓகே. அது ஒரு கிளாசிக் பேர், அது ஒரு டைம்லெஸ் பேர். Yeah. இந்த படத்துலையுமே அவங்களுடைய பேரிங்குக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கவனிப்பும் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் நான் வந்து மனசால் நம்புகிறேன். ஓகே. ஒரு ரசிகருக்கு வந்து பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு அஜித் ரசிகராக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஆர் காமனாக வரக்கூடிய ரசிகர்களுக்கும் இருக்கும். இந்த திரைப்படத்தை இந்த மாதிரி விஷயத்தோடு நீங்கள் எதிர்பார்க்கலான்னு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? விடாமுயற்சி வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான். ஓ, மோர் ஆஃப் அ த்ரில்லர் தேன் அன் ஆக்ஷன் ஃபிலிம். ஓகே, ஆக்ஷன் இருக்கின்ற ஒரு த்ரில்லர் ஃபிலிம் தான் இது. இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் கமர்ஷியல் சினிமா தான் இது. ஓகே, என்னன்னா இந்த படத்தில் வந்து ஒரு மாஸ் பில்டப்போ பஞ்ச் டயலாக்ஸோ இதில் இருக்காது. மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு காதல் கதை ஒன்று உண்டு. அது இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு காதல் கதையாகவும் அமைஞ்சது தான் ஒரு பெரிய சிறப்பாக நான் நினைக்கிறேன். பெண்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ஏன்னா இது பெண்களோட உரையாடக்கூடிய, பெண்களோட பேசக்கூடிய, பெண்களுடைய சைடு ஆஃப் த ஸ்டோரியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கதை அது. அண்ட் சார் அதுதான் சொல்லுவார், இத்தனை வருஷ காலம் ஒரு ஆண்மயமான ஆண் தன்மையான கதையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஓகே, ஒரு டாக்ஸிக் மெஸ்குலினிட்டியை நம்ம கொண்டாடியும் இருக்கோம். அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்கிற ஒரு படம் தான் இது அப்படின்னு அவர் சொல்லுவார். அண்ட் அந்த விதத்தில் பார்க்கும்போது இது வந்து February மாதம் வரதும் அதில் ஒரு பொருத்தப்பாடு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். 14க்கு முன்னாடி வருதுன்றீங்க. 6ஆம் தேதி வரும். காதலர் தின மாதத்தில் வருது அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி பெண்களோட உரையாடக்கூடிய, பெண்களை கொண்டாடக்கூடிய அல்லது அந்த தரப்புக்கான ஒரு படம், ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கிற அஜித் அவர்கள் நடிக்கிற படம். அதுதான் நான் உண்மையிலே வியந்த ஒரு விஷயம். அதுதான் இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு அவர் என்கிட்ட வந்து ஃபோனில் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவரை நான் நேருக்கு நேராக முதல் தடவை சந்தித்தது வந்து லண்டனில் சுபாஷ் சாருடைய அலுவலகத்தில் தான் சந்திக்கிறேன். ஓ, ஸோ நான் காத்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் நேரத்தில் வருவாருன்னு சொல்கிறாங்க. வந்தார். அப்போது அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான், மகிழ், இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு கெட் அவுட் ஆஃப் அவர் கம்ஃபர்ட் ஜோன்ஸ் அப்படின்னு. அவருடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் செய்ய துணியாத, செய்ய தயங்குகின்ற காரியங்களை இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுலேருந்து, ஒரு 10 பேரை பந்தாடக்கூடிய கதாநாயக பிம்பம், ஒரு காதல் மன்னன் பிம்பம், இதை எல்லாத்தையுமே அவர் வந்து கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார். அதை வாண்டடாக பண்ணியிருக்கார். விரும்பி படம் பார்த்து முடிச்சுட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மகிழ், திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் ஐ வாண்ட் டு மேக் அப்படின்னார். அண்ட் நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் அப்படின்னாரு. ஒரு டைரக்டராக அதை காட்டிலும் எனக்கு என்ன காம்ப்ளிமெண்ட் இருக்க முடியும். இந்த படம் வந்து நான் நிஜமாக சொல்கிறேன், இந்த படம் ஜெயிக்கும் நான் மனசார நம்புகிறேன். நிச்சயமாக நாங்களும் அதை வந்து உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா உங்களுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு அதை சொல்லுது. அண்ட் அஃப்கோர்ஸ் 2 பேரோட காம்போ ஒன்று இருக்குல்ல, அது உறுதியாக மீன்ஸ் அ லாட் டு மீ, எஸ்பெஷலி கமிங் ஃப்ரம் யூ. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஏலிஸ்டரை வச்சு ஒரு அச்சு ஒன்று இருக்குல்ல, அந்த அச்சை வந்து அங்கங்கே கேள்விக்குள்ளாக்குகின்ற ஒரு விஷயமா இந்த படம் இருக்குது. ஸோ இட் இஸ் அ குட் திங். அண்ட் ஐ திங்க் இப்போ இருக்கக்கூடிய திரை ரசிகர்களும் கூட நிறைய இந்த மாதிரி திரைப்படங்களை கொண்டாடக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரே ஒரு பேட்டர்னில் இருக்கிற திரைப்படங்கள் இல்லாமல் வெவ்வேறு விதமான முயற்சிகளை அல்லது அதில் ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் கொடுக்கறது எல்லாமே இப்போ வந்து பெரிய வரவேற்புக்கு வருது. அவங்கள நம்பி தானே இந்த படத்தையும் நம்ம பண்ணுறோம். அண்ட் இந்த மாறுதல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாகவே நடந்துகிட்ருக்குன்னு நான் நம்புகிறேன். திஸ் இஸ் மை அப்சர்வேஷன். தமிழில் ஜெயித்த படங்களுடைய அந்த லிஸ்ட்டே பாருங்களேன். மகாராஜா, லப்பர் பந்து, இன்னும் நான் ஏதாவது படத்தை சொல்ல மறந்துட்டேன்னா அது. ஸோ லுக் அட் ஆல் திஸ். The audience is ready to accept, okay, proper storytelling, real storytelling, and films with good content. So audience தயாராக இருக்காங்க. ஸோ அவங்கள நம்பி தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கோம்.
அண்ட் இது எல்லாருக்குமே இந்த படத்தில் இன்க்ளூடிங் சாருடைய டைஹார்ட் ஃபேன்ஸுக்கு கூட இந்த படம் வந்து திருப்திகரமான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் தெளிவாக சொல்ல முடியும். அவர் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும்னு முடிவு பண்ணுறாரு இந்த திரைப்படத்தில். அதுக்கு ஏன் மகிழ் திருமேனி? இதுக்கு தான் நான் ஆக்சுவலாக நானும் அதே தான் நினச்சேன். நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஆக்ஷன் டைரக்டரை அறியப்பட்டிருக்கேன். அதான் கேட்டேன். த்ரில்லர் Yeah, நான் அறிந்த இயக்குனர் மகிழ் திருமேனியோட ஸ்ட்ரென்த் வந்து த்ரில்லர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவர் உங்களை வேறு விதமாக பார்த்துருக்கலாம். அதுக்கு பதிலாக தான் அதுக்கு நேரடியாக, ஏன்னா அந்த கேள்வியை கேட்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படலை. அந்த கேள்வியை நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், மகிழ் லெட்ஸ் கம் அவுட் ஆஃப் அவர் கம்ஃபர்ட் ஜோன்ஸ் அப்படின்னு. உங்களுக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து தான் சொன்னார். ஸோ கரெக்ட் தானே, கரெக்ட் தானே. தட் இஸ் ஹவ் திஸ் ஃபிலிம் ஸ்டார்டட். ஓகே ஓகே. இந்த திரைப்படம் கொஞ்சம் இப்போது பொங்கல் ஹாலிடேஸ் வர மாதிரி இருந்தது, அதுவும் கொஞ்சம் தள்ளி போயிருக்குல்ல? தெட் வாஸ் அ வெரி சேட் திங் ஆக்சுவலி. நாங்கள் எல்லாருமே பொங்கல் ரிலீஸை நோக்கி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தோம், அதுக்காக தான் உழைச்சிக்கிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் 31st of December நான் வந்து தமிழ் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் நம்ம பொங்கல் டேட் நம்ம மிஸ் பண்ண போகிறது இல்லை தானே, கண்டிப்பாக வந்துடுறோம்லன்னு. கண்டிப்பாக வரோம் மகிழ் சார், நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வேணாம் அப்படின்னாரு. ஏன் இதை சொல்கிறேன்னா, தயாரிப்பு நிறுவனம் உட்பட எல்லாருமே அந்த டேட்டை நோக்கி தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அன்னைக்கு நைட்டு தான் எனக்கு தெரிய வருது, ஃபார் சம் அதர் ரீசன்ஸ் இந்த படத்தை வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தயாரிப்பு நிறுவனம் இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போது எனக்கு தயாரிப்பு நிறுவனத்தை சார்ந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நிஷாந்த் அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சுரேஷ் சந்திரா சாரும் ஃபோன் பண்ணி சொன்னார். ரெண்டு பேருடைய குரல்லையும் ஒரு தொய்வும் ஒரு வலியும் இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே இது வந்து அந்த டேட்டை மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, பொங்கல் என்பது குடும்பங்கள் தியேட்டருக்கு வரக்கூடிய ஒரு தருணம். இந்த பொங்கலுக்கு இவரோட திரைப்படம் மட்டும்தான் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றா இருந்துச்சு, ஒன்லி இது அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அது வரல அப்படின்னு சொல்லும்போது, அண்ட் இது வந்து ஒரு ஆக்சுவலாக குடும்பங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம், அவங்க விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் உருவாயிருக்கு. ஸோ இந்த டேட்டை மிஸ் பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாருக்கும் வந்து வலி இருந்தது. இன்ஃபேக்ட் அனி ஆல்சோ வாஸ் வெரி டிஜெக்டட். அப்போது ஒரு 1 or 2 days நாங்கள் எல்லாருமே அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இருந்தோம். அப்போது அந்த ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில் நான் சாருக்கு ஃபோன் பண்ணுறேன். சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி வர முடியாமல் போச்சு சார், பண்டிகை நாள் சார், மிஸ் பண்ணிட்டோம் சார். அப்போ அவர் சொன்னார், மகிழ் பண்டிகை நாளில் நம்ம படம் வரலன்னா என்ன, நம்ம படம் வெளிவர நாள் பண்டிகை நாளாக மாறும் அப்படின்னு. திஸ் ஐ வில் நெவர் ஃபர்கெட் இன் மை என்டையர் லைஃப். அவரோட படங்களோட ஓப்பனிங் எப்பயுமே அப்படித்தானே, எல்லா திரைப்படங்களுக்கும் அது ஐ திங்க் அதிலிருந்து அதை அப்படி சொல்லிப்பாரு. அண்ட் டை ஹார்ட் ஃபேன்ஸ். ஓகே, நான் வந்து இது நிஜம் தானே, இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வந்து இண்டஸ்ட்ரி ஃபேக்ட், இது ஃபேக்ட், இண்டஸ்ட்ரி ஃபேக்ட். இது அப்படிப்பட்ட ஃபேன்ஸ், லாயல் ஃபேன்ஸ், அவரை கொண்டாடவும், அவரை செலிப்ரேட் பண்ணவும், அவரை வந்து ஆராதிக்கவும் காத்து. வேற யாரும் இல்லை, ஓப்பனிங்னா அவரோட திரைப்படங்கள் தான். இதில் ஒன்றும் யாருமே மாற்றுக்கிறது சொல்ல முடியாது, அந்த அளவில் தான் அது இருக்குது. எனக்காவது உங்கள் குரல் பற்றிலாம் கேட்டிருக்காரா? பலரும் கேட்டிருப்பாங்க, அவர் உங்கள் குரல் பற்றி கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஒரு யூனிக் வாய்ஸ் ஆக்சுவலி. அதை பற்றி ஏதாவது டிஸ்கஷன் வந்திருக்கு? காம்ப்ளிமெண்ட் கொடுப்பார், நைஸ் பேஸ் வாய்ஸ். ஏதாவது யார்கிட்டயாவது பேசும்போதே மகிழ் சார் வாய்ஸ் மாதிரி, ஸோ அந்த மாதிரி சொல்லுவார். அது உங்களுக்கு பெரிய பலம், ஆனால் அதுவே நெருக்கடியாக மாறி இருக்கா? நீங்கள் வாங்க டப்பிங் கொடுங்கன்னு கேட்குற மாதிரி. அதை நான் நெருக்கடியாக கருதினதில்லை, ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. டப்பிங் கொடுத்துருக்கேன். இமைக்கா நொடிகள். ஆக்சுவலாக எனக்கு வந்து மாடுலேஷன் வராது கார்த்தி, எனக்கு மாடுலேஷன் வரவே வராது. நான் எழுதுகிற கதைகளுக்கு வேணால் வரலாம், நான் எழுதுகிற வசனங்களுக்கு வேணால் வரலாம், ஆனால் பொதுவாக எனக்கு வராது. நான் அதை முயற்சித்து பார்த்ததும் இல்லை. இப்போ பேசுகிறதே மாடுலேஷனோட இருக்குன்னு தான் நான் பல நாள் யோசிச்சிருக்கேன், வரலன்றீங்களா? ஐம் டெல்லிங் யூ த ட்ரூத், எனக்கு வராது. பட் தேங்க்யூ. நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வியிலே ஒரு காம்ப்ளிமெண்ட் இருந்தது, அதுக்கே நான் நன்றி சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் என் வாய்ஸை பற்றி மென்ஷன் பண்ணி கேட்டதுக்கு அதுக்குள்ளே ஒரு காம்ப்ளிமெண்ட் இருந்தது. ஸோ இதையும் நான் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன். என்னென்னா, நான் டப் பண்ணதில்லை, டப் பண்ணுறதுல எனக்கு பெரிய ஆர்வமும் இருந்ததில்லை. அஜய் ஞானமுத்து, ஹீஸ் லைக் அ யங்கர் பிரதர் டு மீ. இப்போ சமீபத்தில் தான் அவருக்கு திருமணம் ஆச்சு. அவர் தான்
காத்திருந்து ஃபோர்ஸ் பண்ணி திரும்ப திரும்ப கூப்பிட்டு இல்லை சார் நீங்கள் வாங்க சார் நீங்கள் வாங்க சார் இ மேட் மீ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த படத்தில் நீங்கள் வந்து கேட்குற அந்த மாடுலேஷனு, அந்த அந்த பாவங்கள், இது எல்லாமே எனக்கு வருது பாராட்டு. ஆனால் அது எல்லாமே நியாயப்படி அஜய் ஞானமுத்துக்கு தான் போகணும். ஏன்னா அவர் சொல்ல சொல்ல தான் நான் வந்து ஓகே பேசினேன். ஓகே அவருடைய கைடன்ஸ் வச்சு தான் நான் பேசினேன். ஓகே. தமிழ் திரைப்படத்தில் என்னவா தொடரணும்னு ஆசைப்படுறாரு திரு மகிழ் திருமேனி? நடிகரா, இயக்குனரா, இன்னும் வேறு முகங்கள்லாம் இருக்குது. எது உங்களோட ப்ரையாரிட்டியாக இருக்குது? இயக்குனர், இயக்கம். நான் ஒன்று சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக 2 படங்கள் நடித்தோம் இருக்கு. அதனால தான் கேட்குறேன். அப்புறம் கேட்டிருப்பாங்க நிறைய பேர், கேட்காம இருக்க வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏறக்குறைய எல்லா டைரக்டர்ஸும் கேட்டிருக்காங்க. டெடி படத்துடைய ஷூட்டில் நான் இருக்கேன். அப்போது நானும் சக்தியும் பேசிகிட்டு இருக்கோம். பின்னால் இருந்து ஒருத்தர் வந்து டைரக்டர் சார் அப்படின்னு கூப்பிடுவார். சரி, அது ஆக்சுவலாக அவரை கூப்பிட்றாரு, அவருடைய செட் அது. ஓகே. டக்குன்னு என்ன தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சி நான் திரும்ப இந்த சமூகம் எனக்கு அடுத்து நான் ஒரு படம் பண்ணேன், யாதும் முறை யாவரும் கேளு. ரோஹாந்த் இயக்கினார், விஜய் சேதுபதி நடிச்சிருந்தார். அதுலேயும் எனக்கு ஏற்பட்டது. ஸோ த பாயிண்ட் தட் ஐம் ட்ரைங் டு மேக் இஸ், என்னுடைய மைண்டில் ஒரு நடிகனாக என்னை நான் வந்து பார்க்குறதே இல்லை. நான் எனக்கு ஃபார் மீ இட்ஸ் டைரக்ஷன், தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ. இந்த திரைப்படத்தில் 3 பேருக்கு யூனிக் வாய்ஸ் இருந்துச்சு, நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சார் சொல்கிறீங்கிறது தெரியும், அல்லது சார் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்றது தெரியும். இந்த அனிருத்னு ஒருத்தருக்கும் அப்படி தான். அவருடைய வாய்ஸுக்கு ஃபேன்ஸாக இல்லாதவங்க யார் இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் அதான் இந்த உருவத்துக்கும் குரலுக்கும். பட் இஸ் சச் அ நைஸ் பாய் கார்த்தி. ஸோ அந்த ஜென்ரேஷன் ஆஃப்கோர்ஸ் அவர் ஒரு நெக்ஸ்ட் டிகேட்டில் வச்சுக்கலாம். அவங்களோட ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்குது உங்களுக்கு? அது நெக்ஸ்ட் டிகேட்னு சொல்கிறதுல எந்த விதமான தயக்கம் இல்லை. ஈஸ் அடுத்த ஜென்ரேஷன் அவர். எனக்குமே அந்த ஒரு தயக்கம் ஒன்று இருந்தது. சரி, பட் ஐ ஹாவ் ஒர்க் வித் யங், அது ஆக்டர்ஸ், யங்கர் டெக்னீஷியன்ஸ். என்னுடைய தடம் படத்தினுடைய மியூசிக் இசையமைப்பாளரும் வந்து ரொம்ப சின்ன வயசு சார்ந்தவர் தான் அவர். ஸோ எனக்கு வயசு என்பது, ஜெனரேஷன் கேப் என்பது எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்காதுங்கிறது எனக்கே தெரியும். பட் அணியை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து எனக்கு எந்த இடத்துல இருக்கார், இந்திய அளவில் அவர் எந்த இடத்துல இருக்கார். யூனோவில் ஹிஸ் கான்சர்ட்ஸ் வந்து செல் அவுட் இன் நோ டைம். யூஎஸில் ஒரு நாளில் டிக்கெட் இல்லை, எல்லா ஸ்டேட்லேயும் எனக்கு தெரியும். அவ்வளோ ஹைலி டிமாண்டட் மியூசிஷியன். ஹீஸ் ராக் ஸ்டார் ஆக்சுவலி. ஸோ நான் வந்து இந்த படத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுட்டார். ஓகே, சரியா. ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஹீஸ் சச் அ சக்ஸஸ்ஃபுல் மியூசிஷியன். அவருடைய ஆட்டிடியூட் என்னவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். பொதுவாக எனக்கு என்னென்னா, அது எப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் உள்ளவங்களாக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய வேலையை வந்து சின்சியராக பண்ணினா அது தானாக ஒரு ஒருங்கிசைவு ஏற்பட்டுரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஒன்று உண்டு. அண்ட் ஹீஸ் அ ப்ரொஃபஷனல் இல்லையா. பட் அந்த ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய ஆட்டிடியூட் ஒவ்வொரு மாதிரி. அண்ட் அவர் இன்றைக்கி எட்டி இருக்கக்கூடிய அவர் சந்திச்சிருக்கக்கூடிய இந்த வெற்றி என்பது ஒரு வரலாற்று வெற்றி. எனக்கு இருந்த தயக்கங்கள் அத்தனையும் அவரை சந்தித்த அந்த முதல் தருணமே தவிடுபடியாச்சு. தவிடுபடியாச்சு. நம்ம பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பார். அண்ட் எனக்கு நான் ஒரு 2-3 நிமிஷம் எனக்கு வந்து அந்த உணர்வுலேருந்து வெளியே வரத்துக்கே எனக்கு டைம். இதுதான் ரியல் அணியா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் எப்போ போனாலும் அவருடைய ஸ்டுடியோ விட்டு கீழே இறங்கி வந்து என்னுடைய கார் எங்கே பார்க் பண்ணியிருக்கோ, அது தெருவாக இருந்தாலும் நேராக அந்த காரில் நான் ஏறுற வரைக்கும் வந்து நின்று என் கார் போனதுக்கப்புறம் தான் போகிறேன். ஐ திங்க் ஹி டஸ் திஸ் வித் எவ்ரி டைரக்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு அவர் காட்டுற ஒரு இது, அவர் அப்படி தான் இருக்கார் அவர். அண்ட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் டு ஐடியாஸ். ஸோ அவர் அந்த ஒரு 2 கலைஞர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கொடுத்தல் வாங்கல் இருக்குல்ல, அந்த ஐடியா பரிமாற்றம், அதுக்கு வந்து அவர் எப்போதுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்றீங்க. இப்போ பிஜிஎம் டெஃபினட்டாக பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் 2 பேருமே பேச வேண்டியது இருக்கலாம். அவர் எங்களுக்கு ஒரு சாங் ஒன்று போட்டு கொடுத்தாரு. ஓகே, பத்திக்குச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இட் வாஸ் ட்ரெண்டிங். ஸோ இட் ஸ்டில் இஸ் ட்ரெண்டிங். அந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. ஒரு விபத்தும் நடந்தது இல்லையா உங்கள் திரைப்படம் அந்த ஷூட் நடக்கிறப்ப தான்? அதில் ஏதாவது பாதிப்புகள் வந்ததா? இல்லை பாதிப்புகள் எதுவும் என்ன நடந்ததுன்னா,
நாங்கள் வந்து ஒரு சீனில் வந்து சார் காரை வேகமாக ஓட்டிக்கிட்டு போனோம். ரோடில் இருந்து பக்கத்தில், ரோடுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளிக்குள்ளே அவர் காரை திருப்பணும். இதுதான் சீன். நாங்கள் வந்து அது வந்து ஒரு ஹம்மர் கார். நாங்கள் வந்து ஷூட்டுக்காக ஒரு 2 ஹம்மர் காரை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் சார் வந்து அது நாள் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஹம்மர் காரோட தான் அவர் வந்து அவருடைய எல்லா சீன்ஸ்லேயுமே வந்து அவர் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். பொதுவாக ஒன்று சொல்லுவாங்கள்ல, குதிரை ஏற்றம், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் குதிரைக்கும் ஒரு தன்மை ஒன்று இருக்குது. அது அந்த குதிரை ஓட்டுநர் வந்து அதே மாதிரி தான் கார்ஸுக்கு கூட ஒவ்வொரு காருக்கும் ஒரு தன்மை ஒன்று உண்டு. அன்னைக்கு பர்டிகுலராக அவர் வழக்கமாக பழக்கப்பட்டிருந்த அந்த கார் வராமல் இன்னொரு கார் ஒன்று இருந்தது. அண்ட் அது ஒரு பழைய மாடலும் கூட. ஸோ கிளட்ச் இஷ்யூஸ் இருந்தது, இது எல்லாமே இருந்தது. ஆர்எஃப் சார் 2 பேரும் ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். கேமரா ஓட ஆரம்பிச்சது, ஆக்ஷன் சொல்லியாச்சு, கார் போகுது. ஹை ஸ்பீடில் அவர் போகணும். அக்கார்டிங் டு த சீன் பிரகாரமே அவர் ஹை ஸ்பீடில் போகணும். ஒரு பாயிண்டில் வந்து போயிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ கார் வந்து ஒரு கொஞ்சம் தறிக்கெட்டு போகுதோ அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது. ஓகே, எனக்கு ஏன் அந்த உணர்வு ஏற்படுனா, சார் வந்து ஆக்சுவலாக ஸ்டியரிங்கை பிடிக்கும் போது கார் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். அது அவர் சொல் பேச்சை கேட்கும். அது சரி, அது எந்த காராக இருந்தாலும். இது ஏன்டா இப்படி போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் மைக்ரோ செகண்டில் நடந்தது கார்த்திக். ஸோ நான் இன்றைக்கி நான் பேசும்போது அது உங்களுக்கு உள்ளுணர்வு தோணி நான் அதை நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே கார் தடம் புரண்டுச்சு. இட்ஸ் அ ஹம்மர். நார்மலி வந்து ஹம்மர் வந்து தடம் புரளாது அப்படின்னு சொல்லுவாங்க. புரண்டு அது ஒரு 2 சுற்றி டப்புன்னு வந்து லேண்ட் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த காரினுடைய அந்த ரூஃபெல்லாம் அப்படியே நசுங்கிருச்சு. எல்லோரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டோம். எனக்கு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே உறைஞ்சி நின்றுட்டேன் நான். ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் ஆக்சுவலாக இதுலேருந்து வெளியே வரதுக்கு அவருக்கு ஏறக்குறைய ஒரு மணி நேரம் ஆச்சு. ஏன்னா அது அவருடைய சம்மந்தப்பட்ட சீனும் கூட. என்னுடைய ஏடிஸ் எல்லாம் ஓடுறாங்க. ஆல் திஸ் பாய் தே ஆல் ஸ்டார்டட் ரன்னிங். கிட்ட போகிறோம். சார் வந்து அந்த கண்ணாடியை உடச்சிட்டு வெளியே வந்தார். அவர் அப்படி வெளியே வரும்போது தான் எங்கள் எல்லாருக்குமே உயிரே வந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் அந்த அடிப்பட்டு விழுந்த அந்த நேரம் கூட அரவாயோ ஆல்ரைட் அரவாயோ அதுதான் அவர் கேட்டார். வெளியே வந்து அதுக்கப்புறம் ஆர்வை வெளியே எடுத்து எங்கள் ஆம்புலன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ உடனடியாக முதலுதவி சிகிச்சை எல்லாம் அளிக்கப்பட்டு சார் வந்து இன்சிஸ்ட் பண்ணார், ஆரவ் நீ போயிட்டு எக்ஸ்ரே எடுத்துக்க. ஏன்னா ஆரவ் வந்து ஹி வாஸ் ஓகே, வெளி காயங்கள் எதுவுமே இல்லை. பட் சார் வந்து இன்சிஸ்ட் பண்ணார், எக்ஸ்ரே எடுக்க சொன்னார். அன்றைக்கி நைட்டே போயிட்டு ஸ்கேன் எடுக்க சொன்னார். இது எல்லாமே எடுத்து பார்த்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் ஷூட்டை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் திரும்பி இயல்பு நிலைக்கு திரும்பிட்டோம். அண்ட் ஷூட் வந்து நிற்காமல் நடந்தது. அண்ட் சர்வஸ் ரெடி. ஓகே, சர்வஸ் ரெடி. நீங்கள் திரு விஜயோடையும் படம் பண்ண வேண்டியவர் இல்லையா? அல்லது அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கோ அவரோட? ஆக்சுவலாக விஜய் சார் நான் நேரடியாகவே சந்தித்தேன். இப்போ தான் இதை பற்றி நான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு கழகத் தலைவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சந்திப்பு. நீங்கள் பேசலை ஆனால் பட் செய்தி வந்துருச்சு. ஐ வாஸ் ஷாக்ட். எனக்கு அந்த செய்தி வரும்போது எனக்கு ஆக்சுவலாக நான் அவரை சந்தித்து 3 மாதம் கழிச்சு தான் அந்த செய்தியை வந்தது வெளியே. தடம் முடிஞ்ச நேரம் அது. சரி, விஜய் சாருக்கு ஒரு கதை சொல்லுங்கள், உங்கள்கிட்ட தான் கதை இருக்க பாருங்கள். விஜய் சார் இருக்கிற பிஸியில் நம்மளால் அவரை சந்தித்து கதை சொல்ல முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை முயற்சி பண்ணலாம் சில நண்பர்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு முயற்சி பண்ணுறோம், அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஐ வாஸ் வெயிட்டிங் இன் ஹிஸ் ஆஃபீஸ். ஹி வாக்ட் இன் அண்ட் வாங்க மகிழ் சார் வாங்க, எப்படி இருக்கீங்க, தடம் ரொம்ப நல்லா போகுது நான் கேள்விப்பட்டேன், வெரி ஹாப்பி ஃபார் யூ இதெல்லாம் சொன்னார். அண்ட் தென் ஹி டுக் மீ டு ஹிஸ் ரூம். அண்ட் என்ன குடிக்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டார். க்ரீன் டீ அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னு அவரே எடுத்து வைத்தினார். இது வந்து இயல்பு. இது வந்து ஆக்சுவலாக எல்லா டைரக்டர்ஸ்க்கும் இந்த ஒரு அனுபவம் வாய்ச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவரே ஊற்றி கொடுத்தார். ஓகே. அண்ட் சரி சொல்லுங்கள் அப்படின்னார். இதனால் ஐ ஸ்டார்டட் நரேட்டிங் த ஸ்டோரி டு. நான் 3 கதை சொன்னேன் அவர்கிட்ட. இந்த 3 கதையும் கேட்டார், பொறுமையாக கேட்டார். கேட்டு முடிச்சுட்டு யூ நோ ஹவ் ஹி ஸ்பீக்ஸில் அவருடைய வார்த்தைகள் வந்து எல்லாம் மெஷர்டாக தான் இருக்கும்.
மகிழ் சார் அப்படின்னு தான் சொன்னார். எல்லாரையுமே அவர் அப்படி தான் பேசுகிறார். மகிழ் சார், நீங்கள் என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னார். ஐ வாஸ் டேக்கன் அ பேக். சார் அப்படின்னா, எனக்கு 3 கதையும் பிடிச்சிருக்கு, எனக்கு எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னார். ஒரு இயக்குனராக எனக்கு அது எப்படிப்பட்ட ஒரு தருணமாக இருந்திருக்கும். ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட். அவர் ஒரு கிரேட் லிசனர் எனக்கு தெரிஞ்சு. அதாவது நிறைய பேசாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கேட்குறதுல, அப்சர்வ் பண்ணுறதுல. எஸ், ஐ திங்க் அப்படி தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் அவர் கதைகளை கேட்குறது ஒன்று, ஹி ஆல்சோ ஸ்டடீஸ் த பர்சன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் நான் நினைக்கிறேன். ஸோ இவர் கூட நம்மளுடைய ட்ராவல் வந்து எப்படி போகும்ன்ற அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் அவர் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 3 கதைகளில் நீங்களே ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணுங்கன்னாரு. நான் சூஸ் பண்ணி சொன்னேன். யூ வாஸ் ரெடி டு கோ வித் தட். பட் தென் இல்லை சில விஷயங்கள்னால கழகத் தலைவன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து அவருக்கும் ரொம்ப முக்கியமானதாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன், திரைப்படமாக திரு உதயநிதி அவர்களுக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஏன் உங்களை ப்ரிஃபர் பண்ணாங்க? நான் வந்து ஆக்சுவலாக உதய் சாரை சந்தித்தது வந்து கழகத்தலைவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஓகே தடம் கதையை நான் அவர்கிட்ட தான் கொண்டு போனேன். ஓ. அண்ட் அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். சில காரணங்களால் அந்த நேரத்தில் அவரால் பண்ண முடியல. நான் அவருக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணவும் செஞ்சேன். தடம் வந்து நடக்காமல் போனதுக்கப்புறம் பட் அவர் என் மேலே ஒரு அபிப்பிராயத்தோடு இருந்தார், ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு இருந்தார். தடம் ரிலீஸ் ஆன உடனே கால் பண்ணி நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்படி உருவானது தான் கழகத்தலைவன். ஓகே. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரசிகர்களுடைய பார்வை மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு 10 இயர்ஸ் ஒன்ஸ் ஜென்ரேஷன் மாறணுவாங்க. இப்போல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு ரசனையே மாறுதோ அப்படின்னு இருக்கு. இந்த ரசனை மாற்றம் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறீங்க, எஸ்பெஷலி இன் தமிழ் சினிமா? அதுக்கு நிறைய புற காரணங்கள் உண்டு. ஒன்று, கல்வி அறிவு பெருகிக்கிட்டே இருக்குது. 2வது, பன்னாட்டு திரைப்படங்களுடைய எக்ஸ்போஜரும் கூடிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா வந்துருச்சு. ஸோ இது ரெண்டுமே மக்களுடைய ரசனையை மேம்படுத்திக்கிட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. தே ஹவ் பிகம் மோர் செலக்டிவ். அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்கள வந்து சீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ட்ரெண்டாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு ப்ளஷராக இருக்கா, ப்ரெஷராக இருக்கா ஒரு டைரக்டருக்கு? ப்ளஷராக இருக்குது. ஓகே. ஏன்னா இது என்ன வாய்ப்பை ஒரு இயக்குனருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல கதையை நேர்மையாக நம்ம சொல்லுவோமா அதை ஜனங்க ஆதரிப்பாங்க. நீங்களே பார்க்குறீங்க, லாஸ்ட் இயர் தமிழ் சினிமாவில் ஜெயிச்ச படங்களுடைய வரிசை பாருங்கள், எல்லாமே பெரிய ஸ்டார் படமாக இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு போக்கு. அந்த நம்பிக்கை தான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வர வைக்குது. ரெண்டு பேரும். அப்சல்யூட்லி. பட் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க சார்? ஏன்னா நீங்கள் வந்து திரை உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு 2 10 மேலாக இருக்கீங்க. 15 ஆண்டுகள். முதல் திரைப்படமே நீங்கள் துள்ளுவதோ இளமையே வந்துட்டீங்கல்ல? துள்ளுவதோ இளமை வந்து எத்தனை வருஷம் இருக்கும் தெரியல எனக்கு. அது ஆச்சா 20 வருஷம். வயசாகிடுச்சு. ஆமாம், இப்போ 2 10 கட் பண்ணிடுவோம். இல்லை காலம் ஓடினதே தெரியலங்கிறத நான் சொல்ல வந்த விஷயம். அது 20 வருஷம் ஆயிடுச்சு, அதனால தான் சொன்னேன். ஸோ துள்ளுவதோ இளமை திரு செல்வராகவன், அங்கேருந்து அவர்கிட்ட ஒரு ஏடியாக திரு மகிழ் திருமேனி. அன்னைக்கு என்ன பேரில் இருந்தீங்க? மகிழ் திருமேனி ஆயிடுச்சா இல்லை வரல? இல்லை, அதுக்கப்புறம் தான் வரீங்க. சரி, அப்போ பேர் அதுக்கப்புறம் தான் தேட ஆரம்பிச்சு திரையுலகத்தை தேட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பேர் தேட. ஸோ திரு செல்வராகவன், அதே போல் இவர்கிட்டையும் கௌதம் மேனன்ட்டையும் இருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் அல்லது அன்னைக்கு இருந்த திரை அனுபவம் அல்லது அன்னைக்கு இருந்த அந்த அப்ரோச்லேருந்து இன்றைக்கி கொஞ்சம் மாற வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கா? ஒரு கிரியேட்டராக நான் சொல்கிறேன், ஒரு ஸ்கிரிப்டிங் ஆர் ஒரு ஃபில்ம் மேக்கிங்கில் என்ன சேஞ்சஸ் பார்க்குறீங்க? இப்போ ஃபில்ம் மேக்கிங்கில் ஏற்பட்ட மிகப்பெரிய சேஞ்ச் வந்து தொழில்நுட்ப சேஞ்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபில்மில் இருந்து டிஜிட்டலுக்கு ட்ரான்சிஷன் ஆன அந்த ஒரு காலகட்டம். நான் நினைக்கிறேன் நாங்கள் தான் அந்த கடைசி தலைமுறை. ஃபில்ம்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு டிஜிட்டலாக வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது கேட்டால் எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் வரும். அதாவது இதில் வந்து தீபாவளியை கொண்டாடின கடைசி தலைமுறை, பட்டாசெல்லாம் வெடித்து குப்பையை ஃபுல்லாக வீட்டு முன்னாடி வச்சுருந்த ஒரே தலைமுறை, ரேடியோவில் நியூஸ் கேட்ட கடைசி தலைமுறை, அந்த மாதிரி ரேடியோக்கு மறுபடியும் ஒரு புத்துயிர்ப்பு வந்துருச்சு தேங்க்ஃபுல்லி. இப்போ மறுபடியும் ரேடியோஸ். ஸோ ஆனால் உண்மைதான், அது அந்த மாதிரி தான். அது யூ நெயில்ட் இட். துள்ளுவதோ இளமை ஃபில்மு, அதுக்கப்புறம் வேட்டையாடு விளையாடு ஃபில்மு, பச்சைக்கிளி முத்துச்சரம் ஃபில்மு, என்னுடைய முதல் படம். அதுக்கப்புறம் தடையற தாக்க வரைக்கும் ஃபில்மு தான். சரியா? அண்ட் ஃபில்மில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே அந்த மீடியம் வந்து காதலிக்காமல் இருக்கவே முடியாது. பட்
தட் நான் இப்போ அதுக்குள்ளே போனேன்னா இது பேட்டி முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் பர்சனலாக நான் சொல்கிறேன். மீகாமனில் தான் நான் வந்து டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங் நான் வந்து அப்போ தான் மாறுது தமிழ் சினிமாவே. நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணினேன் சார் நான் ஃபில்மை தான் ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு. பட் நிறைய காரணங்கள் இருந்தது டிஜிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம், காரணங்களும் நியாயமான காரணங்கள் இருந்தது. த ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, நம்ம வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா கேமரா ஓட ஆரம்பிக்கும் ஃபில்மில், அது குர்ன்னு ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். இங்கே ஆக்ஷன்னு சொல்கிறேன், கேமரா கிட்டேருந்து எந்த சவுண்டுமே வரல. அதுக்கு ஒரு அன்னர்விங்காக இருந்தது. ஒரு நிமிஷம் கமாண்டு மாறிடுச்சு. முதல்ல வந்து சவுண்ட் இது இப்படி தான் ஆரம்பிப்போம், கிளாப் சவுண்ட், அது எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இது பட் ஐ திங்க் இந்த மீடியமில் இந்த ஃபார்மேட்டில் நிறைய வசதிகள் இருக்குது, நிறைய சௌகரியங்கள் இருக்குது. நீங்கள் அங்கேயே பார்த்துடலாம் ஒரு ஷார்ட்டை. அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சொன்னீங்க, டெக்னாலஜி இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் எவ்ரி 6 months அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் கதை சொல்லல் இருக்குல்ல கார்த்தி, அது அப்படியே தான் இருக்குது. கண்டென்ட் இஸ் கிங். கண்டென்ட் இஸ் கிங். இட் ஆல்வேஸ் வில் பி கிங். என்ன நீங்கள் இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ரிலேட் பண்ணக்கூடிய விதத்தில் நீங்கள் ஒரு கதையை சொல்லணும். பட் அது வந்து ரொம்ப பேர் குழம்பிக்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குது, ஒரு இட்ஸ் நாட் லைக் தேட். நீங்கள் எந்த கதையை வேணாலும் சொல்லுங்கள், ஓகே, அதை வந்து விறுவிறுப்பு குறையாமல், போர் அடிக்காமல், தொய்வு இல்லாமல் நேர்மையாக சொல்லுங்கள். ஓகே, அதை ஜனங்க கண்டிப்பாக ஆராதிப்போம். மீகாமன் பற்றி சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் ரொம்ப ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் நான் பார்த்தேன். அது இன்னும் கொண்டாடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இப்போது? எனக்கு என்னென்னா கார்த்தி, இது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு படம் என்பது வெற்றி படமா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மக்கள் கையில் இருக்கு. ஒரு படம் என்பது நல்ல படமா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் காலத்தின் கையில் இருக்கு. நான் என்ன நம்பிக்கையில் படம் பண்ணுறேன்னா, அந்த படம் நல்ல படமாக இருக்குமாயின் அது காலத்தை கடந்து நிற்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தப்பிக்கும், அது சர்வைவ் ஆகும், அது பிழைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய ஒவ்வொரு படத்துலையும் நடந்திருக்கு. எனக்கு மீகாமன் சரியாக ஓடலைங்கிற போது எனக்கு வந்து லெட்ஸ் பி ஃப்ராங்க், ஓகே, அது எதிர்பார்த்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் அது வந்து பெறலை. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எனக்கு அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வருத்தம் என்பது ஜபக் சாருடைய முதலீடு திரும்ப வரல அப்படிங்கிறது தான். இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். அவர் ஒரு குழந்தை மாதிரி. நாங்கள் நிறைய சண்டை போட்டிருக்கோம். பட் இன்றைக்குமே எனக்கு ஜபக் சார்னால் மனசில் வந்து ஒரு ஒரு பாசமும் ஒரு ஒரு அன்பும் தான் எனக்கு இருக்குது ஃபார் ஹிம். அவர் மாதிரி தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து காலத்தை கடந்து கொண்டாடப்படும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகம் அன்னைக்கும் இருந்ததில்லை, இன்றைக்கி அது நிதர்சனமாகவும் ஆயிருக்கு. இட்ஸ் பிகம் அ கல்ட் ஃபில்ம், இட்ஸ் அ கல்ட் கிளாசிக். ஏறக்குறைய எல்லாருமே பார்த்துட்டாங்க. நாட் ஓன்லி தி ஆடியன்ஸ், நாட் ஓன்லி தி பீப்புள், திரைப்படத்துறையை சார்ந்தவங்களுமே நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துருக்காங்க, வேற்றுமொழிக்காரங்க எல்லாருமே. ஸோ அந்த படம் அது எங்கே போய் நிற்கணுமோ, எந்த இடத்துக்கு அதுக்கான இடமோ அதுக்கான அங்கீகாரமோ அந்த படத்துக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இது நடக்குங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, அது இப்போ சமகாலத்தில் கூட சில விஷயங்களை பார்க்குறோம். இப்போ வந்து சில திரைப்படங்கள் திரையரங்கில் எதிர்பார்த்த அளவுக்கு போகாமல் இருக்குது. ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து அது அவ்வளோ பெருசாக கொண்டாடப்படுது. 1 மாதத்தில் 2 மாதத்தில், பெரிய கால அளவு கூட இல்லை. அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒரு கிரியேட்டராக இப்போ நீங்கள் நான் சமீபத்தில் உரையாடின பிரேம்குமார் வச்சுட்டே நான் சொல்கிறேனே, அவருடைய திரைப்படம் வந்து திரையரங்கத்தில் வரும்போது முதல் 2-3 நாளைக்கு வந்து டூ மச் ஆஃப் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஆர் ஏதோ ஒன்று நடந்து அது வந்து அந்த படத்தை வந்து பார்க்க விடாமலே பண்ணிடுச்சு அப்படின்னு நானுமே நம்புகிறேன். ஆனால் அது ஓடிடிக்கு வந்த பிறகு ஊரே கொண்டாடுறாங்க, உலகமே கொண்டாடுறாங்க. உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் மக்களும் இப்படி ஒரு படம் இவ்வளோ இருக்குது என்னோட நாஸ்டால்ஜிக். அப்போ அது பொருளாதார ரீதியாக வெற்றி பெறாத போது திரையரங்கத்தில் போகலன்னா இந்த இதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு இயக்குனருக்கும் சரி, ஒரு தயாரிப்பாளருக்கும் சரி, பர்சனலாக ஒரு பெரிய வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த மொமெண்ட். ஏன்னா சினிமா என்பது எந்த அளவுக்கு வந்து அது கலையோ அந்த அளவுக்கு அது அறிவியல், டெக்னாலஜியை சொல்கிறேன். எந்த அளவுக்கு அது அறிவியலோ அந்த அளவுக்கு அது வந்து வணிகம். இந்த வணிகம்ன்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, பிகாஸ் இட் இஸ் சம்ஒன் எல்சஸ் மணி, இன்னொருத்தருடைய பணம், அது அவங்களுடைய ஹார்ட் ஏர்ன்டு மணி. அது திரும்ப வரணும் இல்லையா? அது திரும்ப வந்தால் தானே வந்து அது வந்து சினிமாவுக்கும் நல்லது, இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது.
ஸோ ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு இழப்பை சந்திக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இயக்குனரை பெரிய அது அளவில் மன ரீதியாக பாதிப்படைய தான் செய்யும். அதான் தவிர்க்கவே முடியாது. இது ஒரு சைடு இருக்குது. தெர் இஸ் another சைடு டு இட். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, சினிமா தியேட்டர்ஸில், கொட்டகைகளில், திரையரங்குகளில் நம்ம படம் பார்க்கும் போகும்போது நம்மளுடைய மைண்ட் செட் ஒரு விதமாக இருக்குது. ஓடிடியில் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுடைய மைண்ட் செட் வேறு விதமாக இருக்குது. எக்ஸாக்ட்லி. நம்ம தியேட்டர்ஸில் தவற விடுகின்ற படங்களெல்லாம் நம்ம வந்து இங்கே பார்க்கும்போது இந்த படத்தையே தவற விட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு ஏற்படுவது ரொம்ப இயல்பு. நான் இதை ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன். கண்டென்ட் இஸ் கிங்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அது உண்மை தான். பட் அட் த சேம் டைம் ஒரு படத்துடைய வெற்றி தோல்வியை பாதிக்கின்ற விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் பட்டியல் போட்டிங்கன்னா கண்டென்ட் மட்டுமே அங்கே வரதில்லை. நிறைய புற காரணங்கள் உண்டு. நீங்கள் வந்து ஒரு படத்தை எப்படி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு செல்றீங்க, ப்ரொமோஷன்ஸ். என்னுடைய எல்லா படங்களுமே ப்ராப்பர் ப்ரொமோஷன்ஸ் இல்லாமல் தான் வந்திருக்கு. ஓகே, சரியா? ஸோ இந்த மாதிரி எத்தனையோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கடந்த 10 ஆண்டுகளில் ப்ரொமோஷன் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு தமிழ் சினிமாவில் ஆர் இந்தியன் சினிமாவில். ப்ரமோஷன்ஸ்க்காகவே நிறைய செலவோ அல்லது வேறு வேறு பிளான்ஸோ பண்ணக்கூடிய படங்களாக நான் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய நடிகர்கள் அல்லது பெரிய இயக்குனர்கள், நான் சொல்ல பெரியதுங்கிறது அகெயின் இந்த கமர்ஷியல் வேல்யூலேருந்து அந்த மாதிரி ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் ஆல்ரெடி எல்லாருக்குமே அது தேவையாக இருந்திருக்கு. இல்லைன்னா அது போகலை. ப்ரொமோஷன்ஸ் வந்து அன்லெஸ் யூ ஹாவ் அ பிக் ஸ்டார், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருந்தாலே ஒழிய ப்ரொமோஷன்ஸ் என்பது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டேட் ஆஃப் ரிலீஸ், ஸோ இப்படி புறக்காரணங்கள், நம்பர் ஆஃப் ஷோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஷோஸ் என்பது எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஷோ கிடைக்குது. இப்போ ஒரே ஒரு ஷோ அது காலையில் மட்டும் அப்படின்னா அந்த படத்துடைய வெற்றி வாய்ப்பு வந்து அங்கேயே பாதிப்புக்குள்ளாகுது. ஓகே, இல்லை அது அப்படி பார்க்குறீங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஓகே, ஒரு காலம் ஒன்று இருந்தது கார்த்திக், நான்லாம் கண்கூட பார்த்த ஒரு காலகட்டம் தான் அது. ஒரு படம் வந்து தியேட்டருக்கு வந்துடும். தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் அது அப்படியே மந்தமாகவே இருக்கும். ஆனால் வேர்ட் ஆஃப் மவுத் வந்து அந்த படத்தை எங்கேயோ தூக்கிட்டு போய் நிறுத்தி வைக்கும். அது இப்போ இல்லை. வார பத்திரிகைகளுடைய விமர்சனம் வந்த பிறகு படம் பிக்கப்பான காலகட்டமும் உண்டு. அது வரைக்கும். ஆனால் இப்போ படம் இருக்காது தியேட்டரில். இப்போ நீங்கள் 2வது வீக்கெண்டுக்கு நின்றுச்சுன்னா சக்ஸஸ். ஆனால் அந்த கால வாய்ப்பு இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் அதிகமாகிடுது. நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ், பிஸ்னஸ் மாடல் மாறிடுது. இன்றைக்கி ஒரு படத்துடைய தளபதி என்பது அந்த ஃபஸ்ட்டு ஷோவில் ஏறக்குறைய தீர்மானிக்கப்பட்டிருது. ஸோ இத்தனை விஷயங்கள்லாம் இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் கண்டென்ட். இன்னொரு காரணியும் நீங்கள் சொன்ன புற காரணிகளில் ரொம்ப முக்கியமாக வர்றதில்ல. சில நேரங்களில் இந்த விமர்சனங்களில் பேர ஒப்பீனியன்ஸ் வருதுல்ல. விமர்சனங்கள் வேறு, ஒப்பீனியன் வேறு. ஒப்பீனியன்ஸில் வந்து இப்போது ஒன்று இவர் திரு சங்கர் அதை குறிப்பிட்டார். டிரெக்டர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அல்லது ஆக்டர்ஸ்க்கான அல்லது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கான வெவ்வேறு தளங்களில் அவங்கள மையப்படுத்தி வரக்கூடிய விமர்சனங்களே படத்தை பாதிக்குது அப்படின்லாம் சொல்கிறார். ஒரு என்னன்னே இருக்காது, திரைப்படத்துக்கும் அதுக்கும் தொடர்பே இருக்காது. ஆனால் ஒரு நெகட்டிவிட்டியோ அல்லது ஒரு கிரிட்டிக்கல் அப்ரோச்சோ ஜஸ்ட் பிகாஸ் இவரோட படம், இந்த ப்ரொடக்ஷனோட படம் அல்லது இந்த டைரக்டரோட படங்கிறதுனாலேயே கூட அது மைனஸ் ஆகுது அப்படின்னு. அது ஃபேஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம் இல்லை? அதை போய் நீங்கள் இந்த புறக்காரணி எப்படி தான் சரி பண்ண முடியும்? இது வந்து சரி பண்ணுவதற்குரிய ஒரு விஷயமாகவே நான் பார்க்கல. இது நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவுடைய எக்ஸ்ப்ளோஷன். ஓகே, ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, அண்ணா எழுதின ஒரு வாசகம், வீதியோரத்தில் வேலையற்றதுகள், அந்த வேலையற்றதுகளின் உள்ளங்களிலே விபரீத எண்ணங்கள் அப்படின்னு சொன்னார். இதை இங்கிலீஷ்லேயும் சொல்லுவாங்க, ரீட் த கிராஃபிட்டி ஆன் த வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் மக்கள் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இருந்த குறிப்பிட்ட ஒரு சில வாய்ப்புகளில் இந்த மாதிரி செவர்கிருக்கர்கள் இதெல்லாமே தான். இன்றைக்கி மக்களுக்கு வந்து தங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். டெமோக்ரஸியில் ரொம்ப அவசியம். எஸ், ரொம்ப அவசியமானது. சரியா? ஸோ எப்போதுமே ஒரு நல்லது ஒன்று நடக்கும்போது ஒரு கெட்டதும் ஒன்று நடக்கும். இன்றைக்கி லாபிஸ் நிறைஞ்சிருச்சு. சரியா? ஒரு திரைக்கலைஞர் வந்து இன்றைக்கு பல்வேறு விதங்களில் பார்க்கப்படுறாரு. எவ்ரிதிங் எல்லாமே வந்து அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கு, லாபிங்க்கு ஆளாக இருக்குது. ஸோ அவர் சொன்ன ஒரு கருத்து வந்து உங்களுக்கு ஏற்பு இல்லாமல் இருக்கலாம், அதை மனசில் நீங்கள் வச்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக ஒரு திரைப்படம் அமையும் போது அதை வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு படம் வந்து நேச்சுரலாக அதனுடைய தலைவிதியை நிர்ணயிக்கிறதுக்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படாமலே அதுக்கான தீர்ப்பு எழுதப்படுகிறது. இது நடக்க தான் செய்யுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன்,
இது வந்து வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளில் கூட இது வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் வாட் they do is to a very large extent what they do is ஒரு படத்தை வந்து ப்ராப்பராக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஓகே. ஸோ ஈவன் பிஃபோர் த ஃபிலிம் ரிலீசஸ் அதுக்கான ப்ரொமோஷன் இது எல்லாமே நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது என்ன மாதிரியான படம், அதனுடைய டார்கெட் ஆடியன்ஸ் என்ன, அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்ற அந்த ஸ்டடி எல்லாம் நடக்கும். ஸோ தமிழ் சினிமாவும் தானாக தன்னை அந்த விதத்தில் அமைச்சிக்கும் அப்படின்னா. இப்போ பேன் இண்டியா மூவிஸ் பற்றிலாம் நிறைய பேசுகிறாங்க. தமிழ் திரைப்படங்கள் அப்படியான இடத்துக்கு வந்திருக்கா, வரணுமா? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? பேன் இண்டியா மூவிஸ் என்பது உண்மையிலே சொல்லப்போனால் அது வணிகம் தான். சரி, இட்ஸ் அ பிஸ்னஸ் திங். ஓகே. இன்றைக்கி பேன் இண்டியா மூவின்னு சொல்லிட்டு நம்ம படத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து ஒரு முக்கியமான நடிகரை நம்ம காஸ்ட் பண்ணுறதுக்கான காரணமே வசூலை மைண்டில் வச்சு தான் இல்லையா? அதுதான் பேன் இண்டியாவாக மட்டுமே பேன் இண்டியாவாக ஆகிட முடியாது இல்லையா? ஓகே. எத்தனை படங்கள் ஈவன் பிஃபோர் திஸ் டேர்ம் கேம் இன் டு யூசேஜ் இந்தியாவின் எல்லா இடங்கள்லையும் போய் ஜெயிச்சிருக்கு. ஒரு சின்ன உதாரணம் மறுச்சரித்திரம், அதுக்கப்புறம் ஏக் துச்சை கேள்வி. இந்த மாதிரி ஒரு படம் எங்கள் வீட்டு பிள்ளை ஃபஸ்ட்டு தெலுங்கில் வந்து தமிழில் வந்து அதுக்கப்புறம் ஹிந்திலையும் போய் சக்ஸஸ் ஆன ஒரு படம். ஸோ இதெல்லாமே பேன் இண்டியன் மூவிஸ் தான். சரி, ஒரு காலத்தில் அது அந்த பிஸ்னஸ் மாடல் ஒன்றா இருந்தது, இப்போ மாறி இருக்கா அவ்வளோ. ஓகே. பேன் இண்டியா இஸ் அ பிஸ்னஸ் டேர்ம். அது ஒரு பிஸ்னஸ் டேர்ம். அது வந்து கான்டென்ட்டோட நம்ம ரொம்ப பெருசாக பொறுத்திக்க முடியாது. நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இட்ஸ் பிஸ்னஸில் நான் சொன்ன மாதிரி கலை அறிவியல் பிஸ்னஸ் இல்லை. அந்த பிஸ்னஸை வந்து நம்ம புறம் தள்ளிட முடியாதுல்ல. அதெல்லாம் அது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. சம்படிஸ் மணி. ஓகே. அண்ட் ஒரு படம் வந்து வெற்றி அடைய தான் அந்த இண்டஸ்ட்ரி வந்து சர்வைவ் ஆகிட்டே இருக்கு. திஸ் இஸ் த ஒன் இண்டஸ்ட்ரி கார்த்தி. இதுதான் நான் உண்மையிலே சொல்லுவேன். ஒரு படம் ஜெயிக்குதுன்னு பொச்சரிப்போ பொறாமையோ அடைய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு படம் ஜெயிக்குதுன்னா உனக்கு நேரடியாக அந்த படத்தோட சம்பந்தமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இஃப் யூ ஆர் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஏதோ ஒரு விதத்தில் அது உனக்கும் நன்மை பயக்கும். நிச்சயமாக. ஏன்னா மக்கள் வந்து திரையரங்குகளுக்கு வர ஆரம்பிக்கிறாங்கன்னா இட்ஸ் அ பேட்டர்ன். அவங்களுக்கு வந்து ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் அடுத்த வாரமும் போகணுன்ற ஒரு எண்ணம் வரலாம். எந்த படத்துக்கு வந்தாலும் நல்லது தானே, இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் எல்லாருக்கும் நல்லது. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு படம் ஜெயிச்சிருச்சுன்னா எனக்கு அது எனக்கு ஒரு பெரிய இமோஷனல் பூஸ்டாக இருக்கும். சூப்பர் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். ஓகே. பட் ஆனால் அது ஒரு ரேஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன். அது நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக அதை எடுத்துக்கிறீங்க. ஆனால் வந்து பல நேரங்களில் அது வந்து அப்படி பார்க்கப்படுறதில்ல. ஒரு படம் ஜெயிச்சிச்சு அப்படின்னா அதை விட பெருசாக கொடுக்கணும் நான் நினைக்கிறது வேற. அது வந்து இட்ஸ் ஆல் அப் டு தி இது இண்டிவிஜுவலோட இதை பொறுத்து, அவங்களுடைய இன்செக்யூரிட்டி, அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலையும் பொறுத்து. ஒரு இப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கெரியராக நீங்கள் வந்து திரைப்படத்தை எடுத்திருக்கீங்க, ஒரு 20 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஒரு கெரியராக லாங் கெரியர் வச்சுக்கக்கூடிய மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியா சினிமா டைரக்டரா? நிச்சயமாக. ஓகே. அதுக்கு நிறைய சவால்களும் உண்டு இருக்குது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்ற அந்த டேர்ம் தான். நீங்கள் உங்களை தொடர்ந்து புதுப்பிச்சு கொண்டே இருந்தால், நீங்கள் தொடர்ந்து உங்களை அப்கிரேட் பண்ணி கொண்டே இருந்தால், உங்களுடைய திறமையை நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்கள் பொறுப்பாக சொல்லிக்கொண்டே இருந்தால் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஓகே. இதுக்கான உதாரணங்கள் எத்தனையோ உண்டு. இப்போ உள்ள புதிதாக வரக்கூடிய டெக்னீஷியன்ஸோ இயக்குநர்களோ சினிமாவுக்கு வரணும்னு எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் வந்துகிட்டே தான் இருக்காங்க. என்ன அவசிய தேவைன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஒரு இயக்குனராக வர்ற ஒருத்தருக்கு? இப்போ நிறைய கோர்சஸும் வந்துடுச்சு. இப்போ கோர்சஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கா, அல்லது ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸாக? இப்போ என்ன கேட்டால் நான் வந்து ஜேர்னலிசமில், நீங்கள் வந்து ஜேர்னலிசம் கோர்சஸ் அதே, ஆனால் மக்கள்கிட்ட படிக்கிறது தான் ரியல் இது லெசன் நான் நம்புகிறேன். நீங்கள் 6 மாதம் நான் ஃபீல்டுக்கு போயிட்டேன்னா அங்கே கிடைக்கிற அனுபவம் தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கே தவிர, பல நேரங்களில் எனக்கு தோன்றது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபில்மில் அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இது வந்து ஆக்சுவலாக இது வந்து சினிமாவுக்கும் பொருந்தும். ஆனால் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல். நான் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த கேள்விக்கு நான் பதில், பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கொஸ்டின். காந்தி வந்து அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பார். அவர் ஆக்சுவலாக சட்டம் படித்தது வந்து லண்டனில். ஹி வாஸ் அ பேரிஸ்டர். நான் படித்து முடிச்சுட்டு வந்துட்டேன். என்னுடைய முதல் கேஸை நான் வந்து வாதாடுறதுக்காக நான் கோர்ட்டுக்கு போன போது தான் ஐ நியூ தட் ஐ ஹேட் லேர்ன்ட் நத்திங். எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேஸை நம்ம எப்படா நம்ம வந்து வாதாட போகிறோம்னு பயம் வந்துருச்சு அப்படின்னாரு. சரியா? ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்பது அவ்வளோ முக்கியமானது. ஸோ அதை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. பட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு பூச்சாண்டியாக காட்டி, ஓகே, நம்ம வந்து இன்றைக்கு எத்தனை இயக்குனர்கள், இப்போ நான் வந்த காலத்துலலாம் ஒருத்தர்கிட்ட உதவியாளராக இருந்தால் தான் தயாரிப்பாளர் வந்து கதையை கேட்பார். ஆமாம். அதுவும் யார்கிட்ட உதவியாளராக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் கதையை கேட்பார்.
இன்றைக்கி அந்த ஒரு நிலைமை இல்லை என்பதே ஒரு கதவை திறந்து விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. இட்ஸ் வெரி பாசிட்டிவ் திங். கரெக்ட். சம்மந்தப்பட்ட இண்டிவிஜுவல் வந்து தன்னுடைய திறமையை அவர் தானாக வளர்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவார். அப்புறம் தன்னை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் ஸ்பேஸ் இருக்குது, முன்ன மாதிரி இல்லை. நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக கூட தன்னை வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு ப்ரூவ் பண்ண முடியும், அது ஒரு அட்ரஸாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிற அந்த இடமும் வந்திருக்குது. உங்களோட பயணிக்கக்கூடிய சக இயக்குனர்களை எப்படி பார்க்குறீங்க? யாராவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காங்களா? எல்லாரும் நீங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அல்லது இந்த விஷயம் நல்லா போயிட்டுருக்கு, நாட் ஒன்லி தமிழ் சினிமா, மேபி சமகால இந்திய சினிமாவில் உங்களுக்கு அப்படி? நான் ஒன்று சொல்லவா? நான் பேரை குறிப்பிட்டு சொல்கிறேன். எனக்கு பிடிச்ச இயக்குநர்களுடைய பேரை குறிப்பிட்டு சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு தயக்கமோ இன்செக்யூரிட்டி எனக்கு இல்லை. பட் நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஜெயிச்ச இயக்குநர்கள் இருக்காங்களே, எனக்கு அவங்கள விட எனக்கு வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது யார் தெரியுமா? தொடர் தோல்விகளுக்கு அப்புறமும் இந்த சினிமாவை விட்டு போயிடக்கூடாதுன்னு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்களா. அது இயக்குனராக இருந்தாலும் சரி, எழுத்தாளராக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, நமக்கு இதுதான் அண்ட் ஐம் கோயிங் டு ஸ்டே அப்படின்னு சொல்லி அட் கிரேட் பர்சனல் காஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து பயணிக்கின்ற அந்த ஒவ்வொரு மனிதனும் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அண்ட் இன்றைக்கி பாருங்களேன், திஸ் யங் க்ராப் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ், நான் சொன்ன மாதிரி தமிழ் லபர் பந்து, மகாராஜா, நித்திலனுடைய மகாராஜா, இன்னும் இந்த மாதிரி எத்தனையோ, நான் யாராவது ஒருத்தர் 2 பேர் பேரை மறந்துட்டு நான் விட்டுருந்தேன்னா ஐ ஹோப் தே ஓன்ட் மிஸ்டேக் மீ. எல்லாருமே வந்து இஸ் அ பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ அண்ட் ஐ எம் ஹாப்பி தமிழ் சினிமா இஸ் கோயிங் இன் த ரைட் வே. ஓகே. எனக்கு என்னென்னா உங்களோட படங்கள் பார்க்கும்போது வெறுமனே திரைக்கலைஞராக மட்டும் இல்லை, அல்லது உங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கும்போது கொஞ்சம் நம்மளை சுற்றி இருக்கிற சமூகம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற ஒருத்தராக பார்க்குறேன். இஸ் இட் ஸோ? கொஞ்சம் அப்புறம் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவான ஒருத்தர் தான். அது திரைப்படங்களில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் குறைஞ்சபட்சம் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து இயங்கிட்டே இருக்கீங்களா? அது ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு ரொம்ப அத்தியாவசியமானதுன்னு நான் நினைக்கிறேன். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தோட ஒரு தொடர்போ இல்லை ஒரு அறிதலோ இல்லாமல் இருக்கிறவன் நல்ல சினிமாவை படைக்க முடியாது அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் தட் இஸ் வே வி கெட் அவர் ஸ்டோரிஸ் ஃப்ரம். நான் சொல்கிறேன் கார்த்தி, நிஜ வாழ்க்கையில் இருக்கிறது போன்ற ஒரு காதல், அதனுடைய சகல பரிமாணங்களையும் சேர்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் யோசித்து பார்த்தாலும் கிடைக்காது. தி பெஸ்ட் லவ் சீன்ஸ் ஆர் தோஸ் தட் ஆக்சுவலி ஹேப்பன் இன் ரியல் லைஃப். நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணி அல்லது நீங்கள் அதை அனுபவிச்சு நீங்கள் அதை எழுதினாலே போதும். வாழ்க்கையில் இருப்பது போன்ற ஒரு அவலம் நீங்கள் யோசிச்சு கூட எழுத முடியாது. வாழ்க்கையில் இருப்பது போன்ற ஒரு பரவசத்தை நீங்கள் கற்பனை, வாழ்க்கையில் இருப்பது போன்ற ஒரு நகைச்சுவையை, எல்லாமே வாழ்க்கையில் இருக்குது. ஸோ கீப் அப்சர்விங் த சொசைட்டி அரவுண்ட் யூ, த ரியாலிட்டி அரவுண்ட். இதை நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் உண்டு, எனக்குன்னு தனிப்பட்ட புரிதல்கள் உண்டு. அண்ட் தமிழ்நாடினுடைய வரலாறு இது எல்லாமே நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அரசியல் பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல், அறிதல் இல்லாமல் இருக்கிறது தவறு. அது கண்டிப்பாக வாக்களிக்கிற ஒவ்வொருத்தரும் அரசியல் புரிதலோட தான் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்ச அரசியலில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அரசியல் இல்லாமல் இருக்க முடியாது. ஓகே, அது அத்தியாவசியமானது. அது நாங்கள் பட் அந்த அரசியல் நீங்கள் வெளியே பேசுகிறீங்களா பேசலையா, இல்லை நீங்கள் ஒரு இயக்கமாக செயல்படுறீங்களா, எங்கே போகிறீங்களா அந்த தளத்துலங்கிறதெல்லாம் அவங்க அதுவே இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சிக்கலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து என்னோட அப்சர்வேஷனை சொல்கிறேன், நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணணுமா வேணாமா, அது ரெண்டாவது. ஏன்னா ஒரு திரைக்கலைஞன் அப்படிங்கிறவங்களுடைய கருத்துங்கிறது இந்த சமூகத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. கலைஞர்கள் கருத்தையும் சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாங்க. வெவ்வேறு கலைஞர்கள், நான் சொல்கிறது வந்து நடிகராக மட்டும் இல்லை, இயக்குனராக, டெக்னீஷியனாக, யார் வேணாலும் தமிழ் சினிமாவில் அது வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. ஒரு சமூகம் சார்ந்த கருத்துக்கள் அரசியலில் கூட, அதாவது தேர்தல் அரசியல் அல்லது கட்சி அரசியலை தாண்டி சமூகம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கான கருத்து சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அதுக்கான ஒரு ஸ்பேஸ் குறையுதோ அல்லது அந்த கருத்தை வச்சு திரைப்படங்களை கணிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு இடமும் வந்துருச்சோன்ற ஒரு சிக்கலையும் அதை நோக்கி போகிறத நான் பார்க்குறேன் ஒரு திரைப்படங்கள். அதனாலே ரொம்ப கான்ஷியஸாக எல்லாருமே அதை வந்து தவிர்க்கணுமோங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. நீங்கள் சொன்னீங்க வாழ்க்கையிலேருந்து எல்லாம் எடுக்கிறோம். நீங்கள் தடம்ல அந்த காஃபியா டீயான்னு ஒரு சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன். அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புனது. எனக்கு ஒரு நிமிஷம் நான் அந்த பேரை மறுபடியும் பார்த்தேன். ஏன்னா நான் உங்களுடைய ஷோஸ் எல்லாம் பார்க்கக்கூடியவன். நான் வந்து உங்களை அவ்வளோ ரெஸ்பெக்ட் உண்டு எனக்கு. ஐ ஆக்சுவலி அட்மயர் யூ. ஐ கேன் சே தட் ஐ எம் யுவர் ஃபேன் சீரியஸ்லி. அண்ட் ஸோ எனக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை நான் வந்து கார்த்திகை செல்வனா அப்படின்னு பார்த்தேன். இட் வாஸ் நான் இதை பாருங்க, இப்போ நடக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அந்த மோமெண்ட் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஸோ அதுவும் எங்கேயாவது
ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸா இல்லை அது கற்பனையா? ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. ஓகே ஓகே. கலைஞர்களுக்கு வந்து ஒரு தனி உலகம் ஒன்று இருக்கும்பாங்க. நீங்கள் அதில் உடன்படலையா? நீங்கள் ரியாலிட்டிக்குள்ளேன்னு ஒன்று சொல்கிறீங்க. பொதுவாகவே நாங்கள் ஒரு உலகம் இருக்கோம், அந்த உலகத்தை சிருஷ்டித்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு ட்ராவல் பண்ணுறோன்னு ஒரு 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 இல்லை அது travel ஒன்று இருக்கும். அது புரியுது எனக்கு, அவங்க என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கங்கிறது எனக்கு புரியுது. ஓகே. ஆனால் அந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு உலக தொடர்பு வேணும் இல்லையா? பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, இப்போது இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி நீங்கள் வந்து உலகத்தில் இல்லாத ஒரு க்ரீச்சரை நீங்கள் வடிவமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்னதான் உங்களுடைய கற்பனா சக்தியை பயன்படுத்தி நீங்கள் அப்படி ஒரு க்ரீச்சரை வடிவமைச்சாலும் அது நிஜ வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து ஏதோ ஒரு க்ரீச்சர்கிட்டேருந்து நீங்கள் பாரோ பண்ண ஒரு அம்சமாக தான் இருக்கும். ஸோ மனித அறிதல், மனித புரிதல், மனித அறிவு என்பது இஸ் லிமிட்டட். ஓகே. வாட் லிமிட்ஸ் இஸ் ரியாலிட்டி. சரியா? ரியாலிட்டியை கடந்து நீங்கள் ஒன்று உருவாக்கிடவே முடியாது. அதுதான் சினிமாவுக்கும் பொருள். தனி உலகத்தில் நான் இருக்கேன், ஓகே, நான் தனியாக இருந்து சஞ்சரித்து நான் ஒன்று சிருஷ்டிக்கிறேங்கிறதெல்லாம் வந்து அப்படி நீங்கள் சிருஷ்டிச்சிங்கன்னா அது பொய்யாக தான் இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து வாழ்க்கையிலேருந்து தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்படிங்க. நிறைய வாசிக்கிற, சமூகத்தை நேசிக்கிற, சுவாசிக்கிற, அப்புறம் ரொம்ப அதோடைய பயணிக்கிற ஒரு திரை இயக்குனராகவும் இருக்கும்போது எங்களுக்கும் அது ஒரு படைப்புகள் வந்து அப்படி வந்து அழகாக வருது. தொடர்ச்சியாக நிறைய நல்ல திரைப்படங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. விடாமுயற்சி பல கட்டங்களுக்கு பிறகு அது ஐ திங்க் ரிலீஸ்லேயும் ஒரு விடாமுயற்சியை நீங்கள் சந்திக்க வேண்டியிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அது அமைய வேண்டும் அப்படிங்கிற எங்களுடைய வாழ்த்தையும் தெரிவிக்கிறேன். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. நன்றி. இட் வாஸ் a pleasant experience. Thank you so much. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.